முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தொடராக நாம் மாநாட்டை நடத்தி வருகிறோம். அதன் அடிப்படையில் சென்னை மாவட்டத்தின் சார்பாக தீவுத்திரடலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுல்லாஹ் என்று, அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் நம்புகிறோம். இந்த நம்பிக்கை ஒரு மேம்போக்கான நம்பிக்கையாக இருக்கிறதே தவிர ஆழமாக உள்ளத்திலே பதிந்த நம்பிக்கையாக இருக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்வது, அவர்கள் கற்றுத்தராத மீலாது மௌலுதுகள் செய்வது, அவர்களை பற்றி மேடையில் முழங்குவது, இது போன்ற அளவோடு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோமே தவிர, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க எதுவெல்லாம் சொன்னார்களோ அது சொந்த கருத்து இல்லை, அல்லாஹ்விடமிருந்து பெற்று தந்த கருத்து என்று விளங்கி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இதற்கு நபிகள் நாயகம் சொன்ன தீர்வு என்ன என்று கண்டறிந்து நம்ம மதிக்கிறதில்லை. ஆனால் அல்லாஹ் அனுப்புனது அதுக்குத்தான் அனுப்புனான். ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுத்தா பிஇذனில்லாஹ். எந்த ஒரு ரசூலை நாம் அனுப்புவதாக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்படணும், அதுக்கு தான் அனுப்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்புனது நீங்கள் கொண்டாடுவதற்கோ விழா நடத்துவதற்கோ இல்லை. அவங்கள வாழ்க்கையில் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்போ முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்போ பின்பற்றுகிறோமோ அப்போ தான் அவங்களுடைய அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நம்புகிறோம். இல்லை என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை அந்த கட்சி தொண்டர்கள் எந்த மாதிரி மதிப்பார்களோ, அல்ல ஒரு சமுதாயத்தின் தலைவரை அந்த சமுதாயத்தினுடைய உறுப்பினர்கள் எப்படி மதிப்பார்களோ அந்த மாதிரி மதிப்பதாக ஆகிவிடும். அப்போ அந்த மதிப்பிலிருந்து மாறுபட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு சிறுநீர் கழிப்பதில் இருந்து பெரிய பெரிய காரியம் வரைக்கும் அவங்க எப்படி சொன்னார்கள், எப்படி செய்தார்கள், எப்படி நமக்கு வழிகாட்டினார்கள் என்று பார்த்து நடப்பதற்கு பெயர் தான் முஹம்மது ரசூலுல்லாவை புரிந்து கொள்வதுன்னு அர்த்தம். அந்த வகையில் தான் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு, இன்றைய இறுதி தூதர் அவர்கள் இன்று ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு எப்படியெல்லாம் தீர்வு சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நவீன காலத்தில் எத்தனையோ புதிய புதிய பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம், இதுக்கெல்லாம் கூட அவங்க தீர்வு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விளக்குவதற்கு இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு நிபுணராக இருந்தாலும், எந்த ஒரு மேதையாக இருந்தாலும், எந்த ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்தாலும் அனைத்து விஷயத்திற்கும் அவர் கருத்து சொல்ல மாட்டார். அவர் ஒரு 2-3 துறைகளை அறிந்திருப்பார், அதில் அவருக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை அவர் சொல்வாரே தவிர வேறு விஷயத்தை கேட்டிங்கன்னு வைங்க, நோ கமெண்ட்ஸ்ன்றவர், இது நமக்கு தெரியாது, இதில் கருத்து சொல்ல விரும்பலை. இப்படி தான் எந்த ஒரு தலைவர் எடுத்துக்கொண்டாலும், பெரிய மேதை விஞ்ஞானி அறிவாளி என்று எடுத்துக்கொண்டாலும் அவருக்குன்னு ஒரு 4-5 சப்ஜெக்ட் வச்சுருப்பார், அதில் ஓரளவுக்கு எதை தெரிந்து வைத்திருப்பார். அது சம்பந்தமாக கேட்டால் தெரிந்ததை சொல்வாரே தவிர, அதுவும் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அவருக்கு தெரிந்ததை சொல்வார். கேட்குற எல்லாத்துக்கும் சொல்வாரா? சொல்ல மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்கு அனுப்பப்பட்டாங்க? உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செய்யலாமா செய்யக்கூடாதா, நல்லதா கெட்டதா என்று சொல்லத்தான் வந்தார்கள். எந்த ஒரு விஷயத்தையாவது கேள்வி கேட்டு இதை பற்றி நமக்கு தெரியாது, இதை பற்றி நமக்கு ஐடியா இல்லை அப்படின்னு ஒரு ரசூல் சொல்லலாமா? அப்படி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் சொன்னாரே, ஆனால் அல்லாஹ்வுக்கே அர்த்தம் இல்லைண்டாயிரும், அல்லாஹ்வுக்கே நாலேஜ் இல்லைண்டாயிரும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அவர்களை தூதராக நியமித்திருக்கிறான். எதுக்கு தூதராக நியமித்திருக்கிறான்? உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனை இருந்தாலும் கூடும் கூடாது, 2 தான், எஸ் நோ 2 தான் இஸ்லாத்தில் இருக்குது. எந்த பிரச்சனைகள் பார்த்தாலும் இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இதை பற்றி எங்களுக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லணும், நான் சொல்லணும், அல்லாஹ் சொல்ல முடியாது. அது படைத்த இறைவன் எதை பற்றியும் நாலேஜ் இல்லைன்னு சொல்லலாமா?
எதை பற்றி எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லலாமா? அப்போ எதை பற்றி கேட்டாலும் இறைவனுடைய தூதர் என்ற அந்தஸ்தில் வந்து விடுவாரையானால் அனைத்திற்குமான வழிகாட்டுதல் அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கும். அனைத்து வழிகாட்டுதலையும் தெரிந்தவராகத்தான் அல்லாஹ் ஒரு தூதரை நியமிப்பான். அப்போ அவங்க எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் அவங்கள்ட்ட ஒரு தீர்வு இருக்கும். ஒரு கட்டத்திலும் கூட இதை பற்றி என்ன சொல்வது எனக்கு தெரியவில்லை, இதனுடைய சட்டம் எனக்கு புரியவில்லை என்று அவங்க சொன்னதே இல்லை. சில விஷயங்களுக்கு வஹி வருவரை வெயிட் பண்ணி இருக்கிறார்கள், வஹி வந்தோன்னு சொல்லிவிட்டார்கள். சில விஷயங்களுக்கு உடனடியாக இறை செய்தி வராமல் காத்திருந்து கொஞ்சம் கேள்வி கேட்டரை கூப்பிடுங்க என்று சொல்லி அறிவித்து விட்டார்கள். அப்போ அவங்க கேள்வி கேட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கூடும் என்றோ கூடாது என்றோ சொல்லாமல் ஒரு விஷயத்தை விட்டதே கிடையாது. அவங்க வாழ்ந்த காலத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்காத புதிய புதிய விஷயங்கள்லாம் வரும். அதை போய் இப்போ ரசூலுல்லாஹ் நம்ம கேட்க முடியுமா? நம்ம வாழுகின்ற காலத்தில் ஒரு புதிய ஒரு பிரச்சனையை சந்தித்தோமையானால் புதிய கண்டுபிடிப்புகள் புதுசாக வரலாம், புதிய சிந்தனைகள் வரலாம், புதிய புதிய கொள்கைகள் எல்லாம் உலகத்தில் உருவாக்கப்படலாம். இதை பற்றி நபி என்ன சொன்னார்கள் என்று கேட்கறதுக்கு நபி இல்லை. நபிகள் நாயகம் வாழ்ந்தார்களே ஆனால் இப்போ போய் கேட்டோமையானால் இது இப்படி செய்யி, இதுக்கு இந்த மாதிரி செய்யன்னு சொல்லி விடுவார்கள். அதையும் கொடுத்து அல்ல அனுப்பியிருப்பான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்காங்களா? இல்லை. அப்போ அவங்க அனைத்துக்கும் இப்படி தீர்வு சொல்லுவாங்க என்று கேட்டால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால அவங்க வாழும்போது சொன்ன தீர்வுகள் இருக்க, அந்த தீர்வுகளை வைத்து இப்போ உள்ள பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இதுக்கு இந்த மாதிரி தீர்வு அளிக்கலாம் என்பதற்கு அடிப்படை இருக்கும். நேரடியாக இதை சொல்லாவிட்டால் கூட இதற்கு இந்த மாதிரி தீர்வு அளிக்கலாம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருக்குரானில் அது போன்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கும். அதனால தான் இப்போ உள்ள பிரச்சனைக்கு தீர்வு இருக்குங்கிறோம். இப்போ சின்ன உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் இப்போ நவீன காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த காலத்தில் ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகள் கல்யாணமாச்சு, 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகிவிட்டது, திருமணம் ஆகி குழந்தை இல்லை. ஆம்பளையும் சோதனை பண்ணுறாங்க, அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை. பெண்ணையும் சோதனை பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட எந்த குறையும் இல்லை. ஆனால் குழந்தை இல்லை என்ற உடனே செயற்கை முறையில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கருவூட்டலை நிகழ்த்துறாங்க. ஆணுடைய அந்த விந்தை எடுத்து பெண்ணுடைய கருவறையில் செலுத்துவதற்கு முன்னாடி குழாயில் வளர்த்து முட்டை எடுத்து ரெண்டையும் ஒரு குழாயில் வளர்த்து ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் கற்பையில் செலுத்தி அவங்களுக்கு குழந்தை உற்பத்தி செய்கிறாங்கன்னு ஒரு புதிய முறையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது பற்றி குர்ஆனில் இருக்குமா? நேரடியாக இல்லை. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் யாராவது போய் உங்களை கேட்டிருப்பாங்களா? இப்படி ஒன்றும் இல்லை அந்த காலத்தில். அப்போ இது கூடுமா கூடாதா என்ற பிரச்சனை வந்தால் இதுக்கும் தீர்வு இருக்குது இந்த மார்க்கத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தில் இது மாதிரியான விஷயங்களுக்கும் தீர்வு இருக்கிறது. என்ன தீர்வு இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களின் விளைநிலங்கள். ஆண்களை நோக்கி சொல்கிற ஒரு வசனம், உங்கள் மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள். ஃபத்து ஹர்சக்கும் அன்னாசேத்தும், உங்களுடைய விளைநிலங்களில் நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வாசகம் குர்ஆனில் இருக்கிறது. அப்போ கணவன் மனைவி உறவை சொல்லும் பொழுது பெண்களை எதுக்கு விளைநிலம் என்று அல்லாஹ் சொல்கிறான்? அவர்கள் தான் குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிலத்தை போல. ஒரு நிலத்தில் நம்ம விதையை போடுகிறோம் என்று சொன்னால் விதையை போடுவதோடு அந்த விவசாயியுடைய வேலை முடிந்து விடுகிறது. அதை முளைத்து செய்வ அந்த நிலம்தான் முளைக்க செய்கிறது. அது முளைக்க செய்து 1க்கு 10ஆக 100ஆக பெருக்கி தானியமாக நமக்கு தருவது நிலத்தினுடைய வேலை. அப்போ கணவன் மனைவியர் மத்தியில் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு விளை நிலத்தில் ஒரு தானியத்தை உற்பத்தி பண்ணுவது போல இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் உதாரணம் காட்டுறான். அப்போ இந்த செயற்கை முறை கருவூட்டல் இப்போ என்ன பண்ணுறாங்க என்று கேட்டால் வேற ஒரு ஆம்பளையுடைய விந்தை எடுக்கிறாங்க. புருஷன் ஒன்று இருக்கும் பொழுது அவனுக்கு குழந்தை பெற ஆற்றலை இல்லை, அவனுடைய விந்து துளியில் உயிரணுவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரிய வந்தால் வேற ஒரு ஆணுடைய அந்த விந்து துளியிலிருந்து உயிரணுவை எடுத்து இந்த பெண்ணுடைய சினை முட்டையோடு இணைத்து கருப்பையில் வைத்து குழந்தை பெற வைக்கிறார்கள். இப்போ இது கூடுமான்னு ஒரு கேள்வி வந்தோம்னா கூடாதுன்னு சொல்லிவிடலாம். ஏன் சொல்லலாம்? இந்த வசனமே போதும். உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள், அடுத்த மண்டை விளைநிலம் கிடையாது.
நீங்கள் வேற ஒருத்தனுடைய விந்தை எடுத்து நீங்கள் அந்த குழந்தையை உற்பத்தி பண்ணுவீர்களே ஆனால் அப்போ அவன் விதைக்கிறான் ஆகிடுது. உங்களுடைய விளைநிலமாகத்தான் அதை வைத்திருக்கணுமே தவிர, யாரை நீங்கள் மனைவி என்று சொல்கிறீர்களோ, யாரை புருஷன் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் தான் விதைத்து கொள்ள முடியுமே தவிர இன்னொருத்தனுடைய விந்தை கொண்டு விதைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இந்த சொல்லை எடுத்துடலாம். உங்கள் மனைவிட்ட நீங்கள் விரும்பின நேரடியாக கூட குழந்தை உற்பத்தி பண்ணிட்டு போங்க, அல்ல விந்தை எடுத்து கூட சில காரணங்களுக்காக முடியலைன்னு சொன்னால் எடுத்து கூட வளர்த்து கூட செஞ்சுட்டு போங்க. விந்து உங்கள் விந்துவாக இருக்க வேண்டும், அவங்க சுமக்கிறது அவங்களாக இருக்க வேண்டும், அவங்க இன்னொருத்தனுடைய விந்தை சுமந்து பெறக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை இதிலிருந்து எடுக்க முடியுமா முடியாதா? உங்கள் மனைவியர்கள் உங்களுக்குத்தான் விளைநிலம், ஊரில் உள்ள 50 பேருக்கு விளைநிலம் கிடையாது அப்படிங்கிற அந்த சொல் மூலமாக இப்போது ஏற்படுகிற ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்வு கேட்க ரசூலுல்லாஹ் இப்போ உலகத்தில் வாழாவிட்டாலும் நமக்கு அல்லாஹ் சிந்தனையை தந்திருக்கிறான், அதை புரிந்து கொள்கிற ஆற்றலை தந்திருக்கிறான் என்றால் அதை இணைத்து பார்த்தால் தீர்வு கிடைத்துவிடும். அப்போ எப்படி புதிய 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 விஷயங்களை நீங்கள் கண்டுபிடித்தாலும் சரிதான், அதெல்லாம் கூடுமா கூடாதா என்று புரிந்து கொள்ளுகிற வகையில், இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறதுனால புரிந்து கொள்ளுகிற வகையில் அல்லாஹ் அவ்வளோ அற்புதமான சொற்களை போட்டிருக்கிறான். அவனுடைய தூதருக்கும் அற்புதமான சொற்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் வகையை அறிவித்திருக்கிறான். அதனால் இன்றைக்கு நவீன காலத்தில் ஏற்படுற பிரச்சனை எடுத்துக்கொண்டால் கூட எந்த மாதிரி பிரச்சனை எடுத்தாலும் அதுக்கு தீர்வு இருக்கிறது. குர்ஆனில் இருந்து அந்த தீர்வை காட்ட முடியும், ஹதீஸுகளிலிருந்தே அந்த தீர்வை நம்ம காட்ட முடியும். இப்படி எந்தெந்த பிரச்சனைகளை சந்தித்தாலும் தீர்வு இருக்குது என்பதை புரிந்து கொண்டோமையானால் நம்ம ஏன் கண்டவன் முன்னாடி போகிறோம்? இதெல்லாம் மதுஹபில் இருக்குமா? இப்படியெல்லாம் சிந்தித்து தீர்வு சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து கிடைக்கிற மாதிரி மனிதன் எழுதின நூல்களில் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போயே நம்ம அதை விட்டு தொழுகை, நோன்பு, ஜக்காத்துக்கெல்லாம் எதுக்கு மதுஹப் கிதாப் எடுக்கணும்? எந்த குர்ஆனிலிருந்து நவீன பிரச்சனைக்கு வரைக்கும் தீர்வு இருக்கிறதோ பழைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்காதா? உங்கள் தொழுகை நோம்புலாம் பழைய பிரச்சனை தானேங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத்தெல்லாம் 1400 வருஷமாக இருக்கிற பிரச்சனை. அப்போ இல்லாத ஒன்றுக்கே இப்போ தீர்வு நமக்கு சொல்ல முடியும் என்று சொன்னால் 1400 வருஷமாக இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு இருக்காதோ? இத்தனை வருஷமாக தொழுகிற தொழுகை எப்படி தொழுவணும் என்பதற்கு அங்கே தீர்வு இல்லாமல் தான் நீங்கள் மதுஹப் தேடி போகிறீங்களா? அந்த இமாம் அந்த பெரியார்னு சொல்லி போகிறீங்களா? இதை விளக்குறதுக்காகத்தான் இந்த தலைப்பு முக்கியமாக இந்த சமுதாய மக்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நவீன கண்டுபிடிப்புகளுக்கு எப்படி தீர்வு இருக்கிறதோ, இப்போ நவீன பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ சந்திக்கிற பிரச்சனையில் ரொம்ப இன்றைக்கி ஒரு 35-40 நாட்களாக நாட்டையே உழுக்கிற ஒரு பிரச்சனை என்னவாக இருக்கிறது? விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கிறது. விவசாயிகள் போய் டெல்லியில் உட்காந்து செய்கிறான், வகையான போராட்டங்கள்லாம் பண்ணி பார்க்குறான். என்ன போராட்டம் பண்ணுறான் அவனுக்கு ஒன்றும் தெரியவும் இல்லை. விவசாயிகள் வரும் அப்பாவி மக்கள், அவங்களுக்கு போராட்டம் எப்படி பண்ணுறவங்க கூட தெரியலை. வேறு ஆட்களாக இருந்தால் என்ன செய்வான்? 4 பஸ்ஸை கொளுத்தோம், ரயிலை கொளுத்தோம், உடனே கொடுத்துருவாங்க. அதுவும் தெரியலை. நிர்வாணமாக ஒத்து போட்டு பாடுறான், செருப்பெல்லாம் அடிச்சுக்கிறான், தாலியை கட்டுறான், தாலியை வைக்கிற பொம்பளை மாதிரி சேலையை உடுத்துறான், தரையில் உருள்றான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பண்ணி பார்த்தாலும் அதுக்கு அரசாங்கம் செவி சாய்க்கிற மாதிரி இல்லை, அவங்க கோரிக்கை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போ இந்த விவசாயிகள் பிரச்சனைக்கு இஸ்லாத்தின் பார்வை என்ன? அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? நாங்கள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணுங்கிறாங்க. அவங்க முக்கியமான கோரிக்கை என்ன? நாங்கள் வாங்கின கடனை நீ தள்ளுபடி பண்ணிடு. அரசாங்கத்தில் வாங்கி தனியார்ட்ட வாங்கின கடனை கேட்கல. அவங்க அரசாங்கத்தினுடைய நம்ம மக்கள் பணத்திலிருந்து இயங்கக்கூடிய வங்கிகளில் அவங்க கடன் வாங்கியிருக்கிறார்கள், அந்த கடனை நீ தள்ளுபடி பண்ணு, அது மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி நீர் சம்பந்தமான பல விஷயம், உரத்துக்கு உள்ள விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. சில கோரிக்கைகள், பிரதான கோரிக்கை என்னென்னு கேட்டால் தள்ளுபடி செய்யுங்கிறாங்க. அப்போ இந்த விவசாயிகள் விஷயமாக இஸ்லாத்துக்கு ஏதாவது பார்வை இருக்குதா? இஸ்லாம் மார்க்கம் இது மாதிரி விஷயத்தில் என்ன மாதிரி கருத்தை சொல்லுது அப்படின்னு விளங்கி கொண்டோமையானால் இந்த விவசாய பிரச்சனை ஈஸியாக தீர்ந்து போயிடும். இந்த விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமும் சரிதான், நாட்டில் உள்ள குடிமக்களும் சரிதான். விவசாயிகளுக்கு நம்ம அநீதி இழைத்து கொண்டிருக்கிறோம், சுரண்டி கொண்டிருக்கிறோம். அந்த விவசாயிகளுடைய கருணையினால்தான், இரக்கத்தினால்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு அடிப்படையை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விளை பொருள்கள் உற்பத்தி பொருள்கள் விலை கூடி போச்சு. உற்பத்தி பொருள்லாம் என்ன? பேரிச்சம்பழம், அந்த மாதிரி ஏதாவது அந்த காலத்தில் என்ன இருந்துச்சோ அந்த பொருள்கள் எல்லாம் விலை ஏறி போச்சு. மக்கள் கஷ்டப்படுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த விலைக்கு ஒரு கட்டுப்பாடு ஏற்படுத்துங்க. விலை தாறுமாறாக ஏறி போச்சுன்னு சொன்னால் அரிசிலாம் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் அரிசி வாங்க முடியலை, பருப்பு வாங்க முடியலை, நெல் வாங்க முடியலை, புல் வாங்க முடியலை, இதெல்லாம் ஜாஸ்தியாக போச்சு விலை.
இன்னதுக்கு இன்னதான் விலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஜனாதிபதி, ரசூலுல்லாவாக இருந்தாலும் நீங்கள் தான் நாட்டுக்கு அதிபராகவும் இருக்கிறீங்க. அதனால் இந்த உற்பத்தி விவசாய பொருள்களுக்கு விலை ஏறுகிறது. விவசாய பொருள் மட்டும்தான் அன்றைக்கி தேவையாகவும் இருந்துச்சு. இப்போ தான் மைக்கு, டிவி, ஃபோனு நிறைய பொருள்கள் தேவையாக போச்சு. அந்த காலத்தில் ஏசி ஃப்ரிட்ஜெலாம் இருக்கவா செஞ்சு பொருளே இதுதான். அன்றைக்கி இருந்த தேவையான பொருள் இவ்வளவுக்கு தான் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த பொருள்களை பயன்படுத்தினது திருப்தி அடைந்து கொண்டிருந்தான். அதுதான் ஏறி போச்சு இப்போ விலை. அப்போ தாறுமாற ஏறின உடனே விலையை நீங்கள் கட்டுப்படுத்துங்களா என்ன அர்த்தம்? விவசாயிகிட்ட போய் நெல் 50 ரூபாய்க்கு தான் விற்கணும், கோதுமை 20 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சட்டம் போட்டு அதிக விலைக்கு விற்கக்கூடாது என்று உத்தரவு போடுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹுல் ஹாலிக், படைச்சவன் அல்லாஹ், அவன்தான் தாராளமாக கொடுக்குறவன், பாசித் அவன்தான், ராசிக்கு ரிசுக்கை தரக்கூடிய அவன்தான், ரிசுக்கை சுருக்கிறவன் அவன்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வந்து அல்லாஹ்வை நாளைக்கு சந்திக்கும் பொழுது மறுமையில் எந்த ஒரு மனிதனுக்கும் அநீதி இழைக்காதவனாக அல்லாஹ் போய் சந்திக்க வேண்டும். நான் வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய பொருளாதாரத்திலேயோ அவனுடைய குடும்பத்திலேயோ நான் ஒரு கேடு செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் அல்லாஹ்வை நான் சந்திக்க மாட்டேன், நான் கட்டுப்படுத்த மாட்டேன், விலை ஏறட்டும்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துக்கிட்டு ஜனாதிபதிகிட்ட சொல்கிறாங்க, விலை ஏறுது கட்டுப்படுத்துங்கண்டு. அப்போ ரசூல் என்ன செய்யுங்க, அப்படியா நீங்கள்லாம் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி, கஷ்டம்தான், விலைவாசி ஏறினால் கஷ்டம்தான். அந்த கஷ்டப்படுகிற மக்கள் முறையிடும் பொழுது நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்கன்னா, முடியாது, அவன் விளைவித்தவனுக்கு விலை நிர்ணயிக்கிற அதிகாரத்தை பறித்தால் அது அவனுக்கு செய்கிற அநீதி. அந்த அநீதி செய்தவனாக நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பவில்லை, எந்த மனுஷனுக்கும் என்னால் அநீதி இழைக்கப்படவே கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்துடுறாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கு தெரியுமா? நீங்கள் பால் 1 லிட்டரு வந்து 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 1 லிட்டர் பால். இந்த விவசாயிகள்கிட்ட அரசாங்கம் பாலை வாங்குறான். எவ்வளோக்கு வாங்குறான்? 20 ரூபாய்க்கு வாங்குறான். விவசாயிகிட்ட அரசாங்கம் ஆவின் பால்லாம் வாங்குறான்ல, அந்த விவசாயிகள்கிட்ட இருந்து பாலை கொள்முதல் பண்ணுற அரசாங்கம் அவனுக்கு கொடுக்குற காசு எவ்வளவு? 20 ரூபாய்க்கு பாலை வாங்கி அதை ராட்சச கிரைண்டரில் கொட்டி கலக்குன்னு கலக்கி அதில் உள்ள வெண்ணெய் கொழுப்பையெல்லாம் எடுத்து அதை தனியாக வந்துக்கிட்டு பல பொருள்களாக தயாரித்து விட்டு இந்த பாலை அடைச்சி உங்களுக்கு என்ன செய்யணும்? 2 மடங்கு லாபமாக தரான். 20 ரூபா தான் விலைன்னு நிர்ணயம் பண்ணிவிட்டு 20 ரூபாய்க்கு நான் வேறு என்ன செய்வோம்? அவ்வளோ பணம் விற்க முடியாது இல்லையா? மொத்தமாக அரசாங்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி வரும் பொழுது அரசாங்கத்தினுடைய பால் பண்ணை அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் அந்த கறவை மாடு வாங்குற கடன் கொடுத்துருப்பான். கடன் கொடுத்ததுனால இவன்ட்டு வந்து அந்த பாலை விற்கணும். அப்போ அரசாங்கத்தில் 20 ரூபா நிர்ணயம் பண்ணிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் மற்ற வியாபாரிகள் என்ன செய்வான்? 20 ரூபாய்க்கு கேட்பான். 1/2 லிட்டரு இல்லை, 1/2 லிட்டர் பாக்கெட் நீங்கள் 25 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 1 லிட்டரு பால், 1 லிட்டரு பாலை வந்து விவசாயிட்ட நீங்கள் வாங்குவது 20 ரூபா. அப்போ 20 ரூபாய்க்கு பாலை வாங்கி 30 ரூபா லாபம் வச்சு என்ன செய்கிறான்? அரசாங்கமும் தனியாரும் கொள்ளையடிக்கிறாங்க. அதை விட ஜாஸ்தியாக விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த விவசாயிக்கு 1 லிட்டரு பாலுக்கு 20 ரூபா என்பது அது போதுமான ஒரு விலையா? அந்த பால் சும்மா வருமா? அந்த பால் தினம் வந்துக்கிட்டு இருக்குமா? ஒரு மாட்டை வாங்குறான்னு சொன்னால் அது கன்று குட்டி போட்டு 1 வருஷத்துக்கு பால் கொடுக்கும். அப்புறம் 2 வருஷத்துக்கு பால் கொடுக்காது. மறுபடி கர்ப்பமாய் மறுபடியும் கன்று போட்டால் தான் அது பால் கொடுக்கும். ஒருத்தன் ஒரு மாட்டை வச்சுருந்தான்னு சொன்னால் அதை மறுபடி பால் கறக்கிறதுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும். அப்போ 1 வருஷம் அது முதல் 6 மாதத்தில் கொஞ்சம் நல்லா பால் கொடுக்கும், அப்புறம் 6 மாதத்தில் பால் குறைஞ்சி போயிடும். அப்போ 1 லிட்டரு 2 லிட்டரு ஒருத்தன் கறக்கிறான். ஒரு மாட்டில் இருந்து 2 லிட்டர் பால் கறந்தான்னு சொன்னால் அவனுக்கு கிடைக்கிற 40 ரூபா. புண்ணாக்கு போடணும், பருத்தி கொட்டை போடணும், வைக்க போடணும், அந்த மாட்டுக்கு தீவனம் போடணும். அது பால் கறக்கிற காலத்தில் கூட போட்டு விடுவான். பால் கறக்காத காலத்தில் என்ன செய்வான்? அப்பவும் போடணும், தீனி கொடுக்கணும். அப்போ ஒரு விவசாயிக்கு 1 லிட்டரு தண்ணி என்ன விலைக்கு விற்கிறான்? ஏன்டா தண்ணி என்ன விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறேன்? அவனுக்கெல்லாம் உரிமை இருக்குது இந்த நாட்டில். தண்ணி பாட்டில் அடைச்சி என்ன செய்யறான்? 1 லிட்டர் தண்ணி 20 ரூபான்னு விற்கிறதுக்கு அவனுக்கு ரைட் இருக்கிறது. பால் உற்பத்தி செய்கிறவனுக்கு அந்த ரைட் இல்லை. அரசாங்கம் தலையிட்டு இன்ன விலைக்குத்தான் நீ பாலை விற்கணும்னு கண்ட்ரோல் பண்ணுறான். நபிகள் நாயகம் இருந்தார்களே ஆனால் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. உனக்கு கட்டுப்படியாக நீ கணக்கு பண்ணு, நீ எவ்வளோ புல் போடுற, எவ்வளோக்கு புண்ணாக்கு போடுற, அந்த மாட்டுக்காக எவ்வளோ பாடுபடுற, எத்தனை ஒரு உழைக்கணும் அதுக்காக வேண்டி
பால் கறக்கிறவனுக்கு கூலி என்ன, எல்லாத்தையும் கணக்கு போட்டு நீ விலையை நிர்ணயிச்சு நீ தீர்மானிச்சுக்க அப்படின்னு சொல்வது தான் அவனுக்கு அநீதி இழைக்காமல் வழங்குற நியாயம். இந்த நியாயம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் இந்த நாட்டில் எந்தெந்த பொருள் தயாரித்தாலும் சரி, இந்த கைக்குட்டையை நான் தயாரிக்கிறேன், இதனுடைய விலை இவ்வளவுன்னு அரசாங்கம் சொல்லுதா? நான் தான் தீர்மானிக்கிறேன். நான் ஒரு பிளேடு தயாரிக்கிறேன், நீ பிளேடு 10 காசுக்கு தான் விற்கணும்னு அரசாங்கம் என்னைக்கா சொல்லியிருக்கிறியா? அப்போ பிளேடு உற்பத்தி செய்கிறவன் அதன் விலையை அவன் தீர்மானிக்கிறான், ஒரு சோடா கம்பெனிக்காரன் அதன் விலையை அவனே தீர்மானிக்கிறான், தண்ணீரை வியாபாரம் பண்ணுறவன் அவனே அந்த விலையை தீர்மானிக்கிறான். அது பெரிய கஷ்டமும் இல்லை, உழைப்புங்கள் இதுக்கெல்லாம் சிரமமெல்லாம் இல்லை, தினசரி உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாலை தினசரி உற்பத்தி பண்ண முடியாது, சில நாட்களுக்கு தான் அது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நீ அரசாங்கம் தலையிட்டு அவனுக்கு அநீதி இழைக்க போய் தான் இன்னைக்கு கோமானத்தோடு தெரிகிறாங்க. பல வருஷங்கள் ஆனாலும் அந்த குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உழைப்பை நம்ம சுரண்டி திங்கிறோம் அநியாயமான முறையில். அவனுக்கு ஒரு நமக்கு நீ மனசாட்சி தொட்டு பார்த்தோமே ஆனால் 20 ரூபாய்க்கு அவன்கிட்ட அந்த பாலை வாங்குறோம். அநியாயம் இல்லையா இது? அவனுடைய நெருக்கடி, அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிற ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு உட்படாத சாதாரண ஸ்ப்ரே வாங்குறதுக்கு எத்தனை ரூபா செலவழித்துட்டு இருக்கிறீங்க? வீணான காரியங்களுக்கு எவ்வளோ பணத்தை அள்ளி கொடுக்குறீங்க? பெரிய பெரிய கம்பெனிகள் செய்கிற நிறுவனங்கள் எல்லாம் எவ்வளோ சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த விவசாயிங்கிறவன் ஒரு மாட்டை வளர்த்து அதன் மூலமாக வாழ்க்கை நடத்துறது, ஜீவனாம்சத்துக்கு தான் மாடை வளர்க்குறான், கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு இல்லை. அந்த பாலை விற்று அவன் சோறு திங்க முடியுமா? பாலை விற்று சோறு திங்க முடியாத நிலைக்கு ஆளாக்கணும் யார்? இதில் அரசாங்கம் ஏண்டா இதில் தலையிடுறீங்க? பால் உற்பத்தி செய்கிறவன் அவன்கிட்ட விலைக்கு தீர்மானம் முடிவு செய்யணுமா இல்லையா? நெல் புல்லை எடுத்துக்கொள்வோமே, நெல் இருக்கிறது, நெல்லை இஷ்டத்துக்கு விற்க இயலாது விவசாயி. சின்ன சின்ன விவசாயி விட்டுருவாங்க, மற்றவன்லாம் லெவின்னு வச்சிருக்கிறான். லெவின்டா என்ன? நீ இத்தனை சதவீதம் மூட்டையை அரசாங்கத்துக்கு நீ அளந்தாகணும். அரசாங்கம் வைக்கிற விலையில் அரசாங்கத்துக்கு விவசாயி இருக்கிறான்னு சொன்னால் 100 மூட்டை நெல் உற்பத்தி பண்ணான்னு சொன்னால் 50 மூட்டை நெல் என்ன செய்யணும்? அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? அரசாங்கம் ஒரு விலையை தீர்மானிப்பாங்களாம், அந்த விலைக்கு கொடுக்கணும். இப்போ உள்ள விலை எவ்வளோ தெரியுமா? 100 கிலோ நெல்லுக்கு இன்றைக்கி கொடுக்குறான் 1410 ரூபா. 100 கிலோ நெல்லுக்கு எவ்வளோ கொடுக்குறான் அரசாங்கத்தில்? ஒரு விவசாயி ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணான்னா ஒரு 30 மூட்டை கிடைக்கும் சுமாராக. நல்ல விளைச்சல்னா 35 மண்ணை பொறுத்த விஷயம், 30லேருந்து 35 மூட்டை நெல் கிடைக்கும் ஒரு ஏக்கரில். அப்போ ஒரு மூட்டைங்கிறது 60 கிலோ சொல்கிறேன், அப்போ 18,000 கிலோ தான் கிடைக்கிறது. அப்போ இதுக்கு 1400 ரூபான்னு கொடுத்தான்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கர் விவசாயி கிடைக்கிற ரூபா 24,000 ரூபா. ஒரு ஏக்கரில் ஒரு வருஷம் பூரா பாடுபட்டு வெயில்லாம் அவன் தலையில் சேத்தில் நிற்பான், களை எடுப்பான், அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அது பூச்சி வந்துடுமோ, எலி வந்துடுமோ, புணை வந்துடுமோ, அது வந்துடுமோ, கடைசியில் வெள்ளம் மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிடுமோ, மழையே பெய்யாமல் காஞ்சி போயிடுமோ, காவேரி அணையை தடுத்து போடுவாங்களோ, இப்படியே பயந்து ஒரு வருஷம் விவசாயம் பண்ணால் 2 வருஷம் காஞ்சி போகுது. விவசாயம் பண்ணுற அந்த ஒரு வருஷத்தில் கூட ஒரு ஏக்கருக்கு அந்த நெல்லை விற்று வரக்கூடிய வருமானம் வருஷத்துக்கு 24,000 ரூபாய். வருஷத்துக்கு 24,000 ரூபாய் என்றால் மாதத்துக்கு 2,000 ரூபாய். இந்த 2,000 ரூபாயில் தான் அவன் போடுற உரம், அதுக்குரிய மற்ற செலவுகள், பூச்சி மருந்து, உழைக்கிறான. ஒரு நாளைக்கு சம்பளம், ஒரு நாளைக்கு என்ன சம்பளம் போடுவேன்? ஒரு விவசாயிக்கு ஒரு நாளைக்கு சம்பளம், ஒரு வேறு வேலை செஞ்சான்னு சொன்னால் ஒரு கடையில் போய் சம்பளத்துக்கு இருந்தால் கூட மாதம் 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறான். ஒரு நாளைக்கு 350-400 ரூபா சாப்பாடு போட்டு கொடுக்குறான். அப்போ ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு குறையாமல் இன்றைக்கி சம்பளம் சாதாரண சின்ன தொழிலாளிகள் கிடைக்கிறது. சாதாரணமாக பார்த்தா கூட ஒரு நாளைக்கு 400 ரூபாய் ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டும். 30 நாளைக்கு ஒருத்தன் உழைச்சான்னு சொன்னால் எவ்வளோ கிடைக்கணும்? 12,000 ரூபா கிடைக்க வேண்டும். அப்போ ஒரு வருஷத்துக்கு உழைச்சான்னு சொன்னால் 1,44,000 ரூபா கிடைக்க வேண்டும். மாதம் 12,000 ரூபா வீதம் சம்பளம் மட்டும். நான் சொல்கிறேன், இவன் சம்பளம் மட்டும் இல்லாமல் இவன் பூச்சி மருந்து வாங்கி அதுக்கு போடுறான், தண்ணி பாய்ச்சிறான், அது போக உரம் வாங்கி போடுறான், இதெல்லாம் செலவு தனியாக இருக்கிறது. அப்போ ஒரு விவசாயிக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபா கூட கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற 24,000 ரூபாயில் மாதத்துக்கு 2,000 ரூபான்னு எவ்வளோ ஆச்சு? மாதம் 2,000 ரூபான்னு எவ்வளவு? 100 ரூபா கூட வரல, 80 ரூபா வருதா? 70 ரூபா வருது. அப்போ ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபான்னு சொன்னால் ஒரு விவசாயியின் ஒரு நாளுடைய ஒரு ஏக்கரின் வருமானம் வெறும் 70 ரூபாய். அதுவும் விளையக்கூடிய வருஷத்துக்கு. விளையாத வருஷத்துக்கு கணக்கு பண்ணி ஆவரேஜ் பண்ணிங்கன்னா 35 ரூபா.
ஒரு நாளைக்கு 35 ரூபாய் சம்பாதிக்கிறான். நல்ல விளைஞ்சிக்கிட்டே இருக்கிற பூமியாக இருக்குமே, ஆனால் ஒரு நாளைக்கு 70 ரூபாய் அவனுக்கு கிடைக்கிறது. இது அநியாயமாக தெரியலையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நெல்லை வாங்கி திங்கணுமா நம்ம? எவன்லாம் 5 நிமிஷத்தில் உற்பத்தி பண்ணுற மிஷினை தட்டுறான், கொட்டுன்னு கொட்டுது. அவன்லாம் இஷ்டத்துக்கு ரேட்டை வைக்கிறான், அவன் நினைச்ச விலையை வைக்கிறான். அது நீ வாங்கிட்டு இருக்கிறீங்க. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த நெல்லை உற்பத்தி பண்றதுக்காக வேண்டி அதுவே கெதியாக கிடக்கிறான். 24 ஹவர்ஸ் உழைக்கிறான், ராவா பகலா உழைக்கிறான். வெயிலையும் பார்க்க மாட்டான், மழையும் பார்க்க மாட்டான். இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உழைக்கிற விவசாயிக்கு உரிமை இல்லைங்கிறான் அரசாங்கம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் லெவிங்கிற பேரில் அவனுடைய நெல்லை குறைஞ்ச விலைக்கு 1400 வாங்கினான்னு சொன்னால், ஒரு கிலோ வந்து என்னாவது அரிசியாக பாதியை பிரிச்சிங்கன்னு சொன்னால் 25 ரூபாய்க்கு வருது. ஒரு கிலோ அரிசி எவ்வளோக்கு? ஒரு கிலோ அரிசி விவசாயத்திட்ட அரசாங்கம் வாங்குறது 25 ரூபாய்க்கு. இப்போ பஜாரில் நீங்கள் வாங்குகிற அரிசி 60 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 55 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்போ 60 ரூபாய்க்கு நம்ம அரிசியை வாங்கி திங்கிறோம். விவசாயிக்கு கொடுக்குற காசு எவ்வளவு? 60 ரூபாய்க்கு நீ வாங்கி திங்கிறேன்னா ஒரு 55 ரூபா அவனுக்கு போகணும்ல. 60 ரூபாய்க்கு அந்த விவசாயியுடைய அரிசி விற்கப்படுது என்று சொன்னால் விவசாயிக்கு பங்கு எவ்வளவு? 28 ரூபா. அப்போ 28 ரூபானா 32 ரூபா எவன் திங்கிறான்? 32 ரூபா யாருக்கு லாபம்? யாருக்கு வர வேண்டிய லாபம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, விவசாயிகள் விளை பொருட்களை சந்தைக்கு கொண்டு வரும் பொழுது குறுக்கே நின்று எவனும் வாங்கக்கூடாது. குறுக்கே நின்று உள்ளூர் வாசி எவனும் அதை வந்து வாங்கி விற்று கொடுக்காதேங்கிறாங்க. ஏன்? விவசாயி கொண்டு வருவானா, இடையில உள்ளூர்காரன் போய்கிட்டு இங்கே வாங்க நான் விற்று தர்றேன் இடையில நுழைஞ்சிக்கிட்டு இவன் லாபத்தில் அடிச்சுக்கிட்டு அவனுக்கு கம்மியான காசை கொடுத்து தள்ளி விட்டுருவாங்க. சந்தை நிலவரம் தெரியாமல் மற்ற எல்லா துறைக்கும் புரோக்கர் இருக்கலாம் மார்க்கத்தில். விவசாயத்துக்கு புரோக்கர், உள்ளூர்காரன் புரோக்கராக இருக்கக்கூடாது. விவசாயம் வந்துட்டு கொண்டு வந்தானே ஆனால் அவனை சந்தையில் கொண்டாந்து இறக்க வைக்கணும். அவன் விலையை சொல்லுவான், நுகர்வோரை வாங்கிட்டு போவான். நடுவில் உட்காந்து ஏற்றி விட்டு நீ அந்த விவசாய சுரண்டாதுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவசாயியுடைய கஷ்டத்தை ஒரு ஆட்சியாளன் எப்படி புரியணுமோ அப்படி புரியுறாங்க. பார்த்தீங்களா? ஒரு ஆட்சியாளர் என்ன செய்யணும்னு கேட்டால், விவசாயியுடைய இடையில் நுழைஞ்சிட்டு நீ ஏன்டா சிம்சாருங்க தரகனா நீ எதுக்கு ஆகுற? இன்னும் சொல்ல போனால் சில ஆட்களை ரசூலுல்லாஹ் நியமித்து விவசாயிகள் வரும்போது வழிமறித்து நாங்கள் விற்று தர்றோம்னு நுழையிறான அவனை அடித்து விரட்டுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆட்களை நியமித்தார்கள். சந்தை சுதந்திரமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர்றான், அந்த கஷ்டம் அவனுக்கு தெரியும். அதை விலை நிர்ணயிக்கிற உரிமை அவனுக்கு இருக்கிறது. அதில் நீ தலையிடாதே அப்படின்னு சொல்லி எல்லாம் நபிகள் விலை கூட்ட சொல்லும் போதும் கண்டிக்கிறாங்க. விவசாயி ஏமாத்துற விதமாக இப்படியாக இடையில புரோக்கர் நுழைந்து அவன் திங்கிறான் பாருங்க, அதையெல்லாம் தடுத்தாங்களே. அந்த புரோக்கர் வேலை தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் விவசாயியுடைய பொருளுக்கு நீ விலையை நிர்ணயித்து அவனுடைய பாதி ரூபாயை நீ திருடி நீ சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவனுடைய வயிற்றில் அடிக்கிற. அப்போ வாழ எந்த அளவுக்கு நிலைமை என்று கேட்டால் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். 1970 எடுத்துக்கிறங்க. 70 ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளவுக்கு சம்பளம் வாங்கினா இப்போ எவ்வளவு மடங்கு ஏறி இருக்குது. அப்போ 1900 வந்து எவ்வளவுக்கு சம்பளம் வாங்கினாங்க, எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கும் பொழுது 1970 ஒரு வங்கி மேனேஜர் இருக்கார் ஒரு பேங்கில். அவருடைய சம்பளம் வந்து 250 ரூபா. இன்னைக்கு வந்து 65,000 ரூபா. 70 வந்து 250 ரூபா வாங்கினவர் இன்னைக்கு எவ்வளோ வாங்குறாரு? 65,000 ரூபா வாங்குறாரு. எத்தனை மடங்கு? 440 430 மடங்கு வருது. 400 மடங்கு ஜாஸ்தியாக அவருடைய சம்பளம் ஏறி இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் இருக்கார், அவர் என்ன செய்கிறாரு? 100 ரூபா அன்றைக்கி சம்பளம் வாங்கினாரா? அவர் அன்றைக்கி 35,000 வாங்கி கொண்டிருக்கிறார். அன்றைக்கி 100 ரூபா சம்பளம் வாங்கின வாத்தியாரெல்லாம் 35,000. எத்தனை மடங்குன்னு பார்த்துக்கிறங்க. அப்படி வாங்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். ஒரு எம்எல்ஏ அவன் 250 ரூபா சம்பளம் வாங்குறானா, இன்றைக்கி 55,000 ரூபா வாங்குறான். 250 ரூபா எம்எல்ஏ சம்பளம் வாங்கினவன் எம்எல்ஏக்கு எவ்வளோ உழைப்பு? 365 நாள் உழைப்பா? 365 நாளில் ஒரு மாதம் கூட சட்டசபை கூடாது. அந்த கூடுகிற சட்டசபையிலையும் பாதி நாள் கலந்துக்கிற மாட்டான். கலந்துக்கிற சட்டசபையிலையும் அதில் பாதி வெளிநடப்பில் வந்துடுவான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10 நாள் உட்காந்துருப்பான் சட்டசபையில்.
வருஷத்துக்கு 10 நாள் உட்கார்ந்ததுக்காக வேண்டி ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம்? மாதம் 55,000 ரூபா. சட்டசபை கூடாட்டாலும் 55,000 ரூபா. வருஷம் பூரா சட்டசபை நடக்காட்டாலும் மாதத்துக்கு 55,000 ரூபா அவனுக்கு சம்பளம் கிடைக்கிறது. கரெக்டாக அவனுங்கெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. தேவையானவன்லாம் கரெக்டாக என்ன செய்கிறான்? விலை ஏற்றிக்கிட்டே போயிடுறான். 55,000 ரூபா வாங்கி போடுறான்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தடவை ஜெயிச்சார்னு வைங்களேன், 2,000 தோத்துட்டார்னு வைங்களேன், 1,000 ரூபாய்க்கு பென்ஷன் பாதி காசு. 55,000 வாங்கினார்ல, 55,000 வாங்கிட்டு ஒரு தடவை எம்எல்ஏ இருந்துட்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏ வர முடியலைன்னு சொன்னால் 27,000 வந்துக்கிட்டே இருக்கும் 1,000 வரைக்கும். கடுமையாக உழைச்சிட்டார்ல, கடுமையாக பாடுபட்டார்ல, வயலில் இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் இல்லையா? அப்போ நம்முடைய பணத்தை எல்லாம் பிடுங்கி அவனுக்கு இப்படி 55,000 ரூபா கொடுக்குறாங்க, 27,000 ரூபா கொடுக்குறான். ஒரு தடவை எம்எல்ஏ இருந்துட்டு செத்துட்டான்னு சொன்னால் 1,000 வரைக்கும் அவனுக்கு பென்ஷன். எம்எல்ஏக்களுக்கு பென்ஷன் உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? இதெல்லாம் செய்கிறாங்க. சரி, 1970ஆம் ஆண்டில் வந்து நெல் விலை எவ்வளவு? இது 400 மடங்கு ஏற்றிருக்கிறீங்கள. இதெல்லாம் 400 மடங்கு ஏறுமானால் நெல்லு 400 மடங்கு ஏறணும். அப்போ தான் வேற அவனுக்கு வாழ முடியும். அவனுக்கு 1970 என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் 60 கிலோ மூட்டை வந்து 40 ரூபாய்க்கு அரசாங்கத்தில் வாங்கினாங்க விலை. 60 கிலோ கொண்ட ஒரு மூட்டை நெல் எவ்வளவு? வெறும் 40 ரூபாய்க்கு விலை போணுச்சு. அப்போ அது வந்து இப்போ 400 மடங்கு வருவதாக இருந்தால் எவ்வளோ வரணும்? எவ்வளோ வரணும்? இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கு? 800 ரூபாய்க்கு வந்திருக்கு. 8,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு நெல் இந்த கணக்குப்படி 400 மடங்கு 200 மடங்கு ஏற்றுறீங்களே ஒருத்தனுக்கு. அந்த மாதிரி ஏற்றுவதாக இருந்தால் விவசாயியுடைய நெல்லுக்கு என்ன கிடைக்கணும்? அவனுக்கு ஒரு 8,000 ரூபா அளவு கிடைச்சா தான் இவங்களுக்கு ஈக்குவலாக அவனுடைய தரம் உயருதுன்னு அர்த்தம் இல்லை. இவங்களை சுரண்டி கஷ்டப்படுத்தி ஏன்னு கேட்டால் இவங்களுக்கெல்லாம் யூனியன் இருக்குது. யாருக்கு? ஒரு பேங்க் மேனேஜர்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த 4 ஸ்ட்ரைக் அறிவிக்க போகிறாங்க, ஸ்ட்ரைக்கும் வாங்க 65,000 ரூபா வாங்குகிற சம்பளம் பத்தலைன்னுக்கிட்டு அதுக்கு பஞ்சப்படி இளவுப்படி என்னமோ படிங்கிறாங்க. அம்புட்டு படியையும் போட்டு வாங்கி எல்லாம் நம்ம பணம் தான், எல்லா பணத்தையும் வாங்கிட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு அந்த கமிஷனை போடு, 3வது ஊதிய கமிஷனை போடு, 8வது ஊதிய கமிஷனை போடு, 10வது ஊதிய கமிஷனை போட்டு கமிஷனை போட்டு அவன் பாட்டுக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு அது மாதிரி அவங்களும் பாடம் நடத்த மாட்டோம். ஆசிரியர்களுக்கு மேலே குறை சொல்றதுக்கு சொல்லலை, வேலை ரொம்ப குறைவு ஆசிரியர்கள் தான். ஒரு 8 மணி நேரம் கூட அவங்க வேலை பார்க்குறது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில் மாதத்துக்கு ஒரு 4 மாதம் லீவாக போயிடும். அந்த லீவ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்போ வருஷத்துக்கு 8 மாதம் தான் வேலை செய்ய போகிறாரு. அந்த 8 மாதத்தில் 6 மணி நேரம் தான் கிளாஸ் நடத்த போகிறாரு. அதில் அரட்டை அடிக்கிறதெல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவர்களெல்லாம் 35 ரூபா 40 ரூபான்னு வாங்கிட்டு போகிறாங்க. அவனுக்கு மட்டும் ஏன் கூடுனுச்சுன்னு கேட்டால் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. படித்தவர்கள், அவங்களுக்கு ஊடகம் இருக்கிறது, எழுத தெரிகிறது, கருத்துக்களை முன்வைக்க தெரிகிறது, ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தி நாடே கொந்தளிச்ச மாதிரியும் விவசாயிகள் சோத்துக்கு இல்லாமல் சாவுறான்னு அது தெரியாது, ஆசிரியர்கள் சாவுறார்கள், பேங்க் மேனேஜர்கள் சாவுறார்கள், வாழ முடியலை என்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றத்தை உண்டாக்கக்கூடிய கிரிமினல் மூளை இல்லாததுக்கு இருக்கிறது. யாருக்கு? பேங்க் மேனேஜர், எம்எல்ஏ, படித்தவர்கள், அரசு ஊழியர்கள்லாம் இந்த கிரிமினல் புத்தி இருக்கிற காரணத்தினால அவன் தான் உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற மாதிரி ஒரு உண்டாக்கி அரசாங்கம் செய்யத்தானே வேணுங்கிறத நம்மளையும் நம்ப வச்சு ஏற்றி விட்றாங்க. இந்த விவசாயி இன்னைக்கு தான் இத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்ச ரோட்டில் இறங்கியிருக்காங்க. இத்தனை வருஷ காலத்தில் தனக்கு தன்னுடைய உழைப்புடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. ஒரு நாள் பாடுபட்டு நமக்கு என்ன கிடைக்கணும்னு தெரியல, எப்படி போய் கேட்கணும்னு தெரியல. சும்மா சங்கம்னு வச்சிருக்கிறாங்க. சங்கத்திலையும் அற்பத்திலையும் அற்பமான கோரிக்கை தான் வைக்கிறாங்களே தவிர பெரிய கோரிக்கை வைக்க தெரியல. அப்போ விவசாயிகளை பற்றி எப்படி பார்க்க வேண்டும்? அந்த விவசாயிகள் வந்து அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு அவன் விலை நிர்ணயிக்க விட்டியா? இன்னும் சொல்ல போனால் தாறுமாறா இந்த பாருங்க, போன மாதம் தக்காளி பழம் இருக்கு இல்லையா, 100 கிலோ 50 ரூபா. என்ன செய்வாம? தக்காளி தாறுமாறா உற்பத்தி ஆகி ராஜஸ்தானில் 100 கிலோ தக்காளி எவ்வளவு? வெறும் 50 ரூபா. 1 கிலோ 50 காசு. 50 காசுக்கு ஒரு டீ குடிக்கலாமா உனக்கு? இது 50 காசு வாங்க, பிச்சைக்காரன் வாங்குவானா? அட, இப்போ ஒரு பிச்சைக்காரன் வாங்க மறுக்கிற ஒரு காசுக்கு 1 கிலோ தக்காளி. இது என்ன? அப்போ அவன் என்ன எப்படி வாழ்வான்? அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் தக்காளி விற்றுட்டு வாழ்க்கை நடத்தலாம்னு சொல்லி. எத்தனை மாதம் உழைப்பது? அப்போ பல மாதங்கள் உழைத்து அதுக்காக எவ்வளோ பேர் கடன் வாங்கியிருப்பான். பல மாதங்கள் உழைத்து அந்த தக்காளி அறுத்து போய் மார்க்கெட்டுக்கு போனால் 50 ரூபாய்க்கு தாண்டு கேட்குறாங்க. 50 ரூபாய்க்கு அதை விற்றான்னு சொன்னால் அதுக்கு 50 ரூபாய்க்கு நான் விற்கிறதுக்கு பதிலாக கீழே கொட்டிட்டு போகிறேன். அம்புட்டு தக்காளி கொண்டாந்து கொட்டி ரோட்டில் கொட்டி அந்த விவசாயம் அழித்தான். அவனுக்கு தெரிஞ்ச வழி அதுதான். உணவுப் பொருளை வீணாக்கலாமான்னு நம்மளால் கேட்பாங்க. அவன் பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன செய்யணும் அவனுக்கு தெரியாமல் அவன் இவங்கள மாதிரி கிரிமினல்லாம் கிடையாது.
அவன் ஒன்றும் தெரியாத அப்பாவியாக இருக்கிறான். கோபத்தில் என்ன செய்யறான், அந்த 50 காசு கொடுக்குறேன் நான் கீழே போட்டு நான் அழிக்கிறேன்னு சொல்லி டிராக்டரை விட்டு ஏற்றி என்ன செஞ்சான், ரோட்டை பூரா சகதி ஆக்கிட்டு போனாங்க. இந்த அளவுக்கு ஒருத்தன் இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு சமூகம் உலகத்தில் எங்கே விவசாயத்தில் யாராவது இருக்கிறானா? விவசாயிகளை தவிர யாராவது இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறானா? அப்போ அந்த விவசாயி வானத்தை பார்த்து விவசாயம் பண்ணுறான், அது ஒரு பக்கம். அரசாங்கம் அதுக்கு தண்ணி கொடுக்குற கடமை யாருடைய கடமை? அரசாங்கம். நீ அதுக்கு தானே வரி வாங்குற, அந்த மாதிரி கடமை. அந்த கடமை இப்படி தண்ணியாவது கொடுக்குறானான்னு கேட்டால் கர்நாடகா தரமாட்டேங்கிறான்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதுலேயும் மண்ணள்ளி போட்டுறான். அப்போ இந்த எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு விவசாயி பிரச்சனை தீர்வு என்பது நபிகள் நாயகத்தினுடைய பார்வையில் தெரியுதா இல்லையா? என்ன பார்க்குறாங்க? உன் விருப்பம்டா, நீ படுற கஷ்டம் எவன்டா படுறான்? விவசாயி படுற கஷ்டம் எவன் படுறான்? அவனுக்கு நிகராக கஷ்டப்படுற எவனுமே கிடையாது. நம்ம அம்பிட்டு அவன் சோறு போடுறான். நீங்கள் அரிசி வாங்கி திங்கிறீங்கன்னா பாதி காசு அவன் காசு. 60 ரூபாய்க்கு அரிசி வாங்கி திங்கிறீங்கன்னா 30 ரூபா அவன் தர்மம் செய்கிறான். உனக்கு 60 ரூபா அரிசியை உனக்கு 30 ரூபாய்க்கு வலுக்கட்டாயமாக பிடுங்கி கொண்டு அதை நம்ம சாப்பிட்டு கொண்டு அவனுக்கு இறக்கம் காட்டும். ஏன்? வாயிலா பூச்சியாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியை போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வயல் பசுமையாக விளைந்து அப்படி தகதகன்னு தகத்தசுன்னு சொல்லியாது அப்படி இலங்கி கொண்டிருக்கிறது. பார்த்தா செழிப்பாக கவர்ச்சிகரமாக ஒரு வயலை பார்க்கிறார்கள். பார்த்துட்டு இது யாருடைய வயல்னு கேட்குறாங்க. மற்றதெல்லாம் பார்க்குறாங்க, ஒரு வயல் மட்டும் நல்லா செழிப்பாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ சகாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, இது பேர சொல்லலை, இன்னாருக்கு உரியது. அவர் இன்னாருக்கு அதை வாடகைக்கு விட்டுருக்காரு. அந்த நிலத்து ஓனர் வேற ஆள், இது விவசாயம் பண்ணுறது வேற ஆள். இந்த விவசாயிக்கு அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வாடகைக்கு விட்டுருக்காரு. அந்த விவசாயி வாடகைக்கு எடுத்தவர் தான் அந்த மாதிரி இதை வளர்த்து அழகாக வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவன் அப்படியான்னு கேட்டு போகல. ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. ஒரு விவசாயியுடைய கஷ்டத்தை உணர்ந்து சொல்கிறாங்க, ஏன்ப்பா நீங்கள் நிலத்தை வச்சுருக்கிற, நீனே இறங்கி விவசாயம் பண்ணால் பரவாயில்லை, நிலத்தை வாங்கி வச்சுக்கிறது வேறு ஒன்றும் பங்கு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நீ இலவசமாக அவனுக்கு கொடுத்துருக்க வேணாமா? உரிமைக்கு கொடுக்கல, பயன்படுத்துவதற்கு வாடகை எதுவும் வாங்காமல் ஃப்ரீயாக நீ விவசாயம் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அப்படி சொல்லியிருப்பார்களே ஆனால் அது சிறந்ததாக இருக்குமே. அந்த விவசாயி இவனுக்கு இந்த நில உரிமையாளருக்கு பெரிய பங்கு இல்லைங்கிறாங்க. அது வெறும் நிலம், அதை பண்படுத்துறது, விவசாயம் பண்ணுறது, கட்டி காக்குறது, தண்ணி ஊற்றுறது, உரம் பாய்ச்சறது, அது இந்த அளவுக்கு ஆகுதுன்னா புல்ல மாதிரி வளர்ப்பாங்க. சில மூட நம்பிக்கைலாம் செருப்பு போட்டு உள்ள வயலில் இறங்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்கத்தில் இப்படி கிடையாது. அவனுக்கு அப்படி நினைக்கிறாது. இந்து மத நம்பிக்கை பிரகாரம் அந்த விவசாயிகள் அப்படி நிலத்தை நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் வளர்க்குற ஒருத்தனுடைய இதை உணர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை இந்த ஓனர், இந்த நிலத்தின் உரிமையாளர் ஓசியா வாடகை வாங்காமல் நீ விவசாயம் பண்ணி பலனை அனுபவிச்சுக்கப்பான்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் அவனுக்கு ஒன்று தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது. தமிழில் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க, உழுதவன்றுக்கான விவசாயி கணக்கு மட்டும் பார்த்தாண்டு வைங்க, ஒரு ஆளாக்கு உழக்குன்னா ஆளாக்கு அரைக்காப்படி கூட அவனுக்கு மிஞ்சாது, உழக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்வார்கள். அப்போ அரைக்காப்படி கூட அவனுக்கு லாப கணக்கு பார்த்தா இருக்காது. இப்போ இந்த விவசாயி கணக்கு எழுதி வச்சு வீட்டில் அந்த 7 பேர் வேலை செய்கிறானா, 7 பேருக்கு சம்பளம், அதுக்கு தண்ணி பாய்ச்சின கூலி, களை எடுத்த கூலி, பூச்சி மருந்து கூலி, உர கூலி, அறுவடை கூலி, போர் அடித்த கூலி, வைக்கல பிரித்த கூலி, மூட்டையை கட்டின கூலின்னு எல்லா கூலியும் போட்டுட்டு அதுக்கு ஒரு விலையை போட்டான்னு சொன்னால் விவசாயம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? விவசாயத்தில் அவனை இறங்குவான்னு நினைக்கிறீங்க? என்னடா எத்தனை லட்சத்துக்கு உழைச்சிட்டு 5000 ரூபா நமக்கு கிடைக்குது. பல லட்சங்களுக்கு உழைத்திருக்கிறோம். நான் உழைச்சிருக்கேன், பொண்டாட்டி உழைச்சிருக்கேன், அப்பா உழைச்சிருக்கேன், ஆத்தா உழைச்சிருக்கா, அம்புட்டு பேரும் கடந்து பாடுபட்டுருக்குறோம். இதுக்கு வெறுமனே ஒரு நாளைக்கு 200 ரூபா தானே, அம்புட்டு பேருக்கு சேர்த்து இப்படின்னு கணக்கு பார்த்தானையானால் நிற்குமா? அப்போ என்ன அவன் கேட்குறான் விவசாயி, இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் பொறுப்பு. எல்லாத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பேற்றுக்கிற ஒரு அரசாங்கம் அந்த விவசாயிக்கு என்ன செய்யணும்? அவன் நீ கஷ்டப்பட்டு நீ என்ன செய்யற, தலையிடாட்டின்னு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. விவசாயிக்கு நீ உரிமையை கொடுத்து அவன் இஷ்டத்துக்கு விளைய வச்சுட்டு போட்டுன்னு விட்டேன்னு சொன்னால் அவனு 200 ரூபான்னு அரிசி விற்பான். நீ வாங்குற மாதிரி அவனு உலகத்தில் வாழ்வான். நீ எப்படி சம்பளம் வாங்கி 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு உலகத்தில் வாழ்கிறியோ அந்த மாதிரி அவனும் வாழணும்ல. அவனும் வாழ்வதாக இருந்தால் சமநிலை இருக்கணுமா இல்லையாங்க? மற்றவன்லாம் 400 மடங்கு 500 மடங்கு 120 ரூபாய்க்கு ஒரு பவுன் நகை விற்றுச்சு. 1970 ஒரு பவுனு 120 ரூபாய்க்கு விற்றது இன்னைக்கு 24,000க்கு விற்கிது. இத்தனை மடங்கு ஏறினா அதுவும் ஏறணுமா இல்லையா? விவசாயிக்கு மட்டும்தான் ஏற மாட்டேங்குது.
பாக்கி எல்லாம் ஏறுது. எல்லா பொருள்களுமே பன்மடங்கு 400 மடங்கு 500 மடங்குன்னு ஏறி போயிருக்கிறது. இவனுக்கு மட்டும் 20 மடங்கு ஏறினா எப்படி பேலன்ஸ் பண்ணுவான்? எப்படி நீச்சல் அடித்தவன் உலகத்தில் வாழுவான்? தற்கொலை பண்ணுறான். எந்தளவுக்கு போகிறான்? வழி இல்லாமல் விவசாயத்தை பார்க்குறான்னு அவனுக்கு தெரியும். பார்த்தோன்னு செத்துருவானான்னு கேட்குறீங்க, சாவுவான். ஏன்? அந்த பட்ட கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஒரு முஸ்லீம் சாக மாட்டான், தற்கொலை செய்ய மாட்டான். அவன் விவசாயியை நீங்கள் பாருங்கள், முஸ்லீம் அல்லாத விவசாயியாக இருக்கான் அதிகமாக. அவன் என்ன பார்ப்பான்ல, இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், தண்ணி பாய்ச்சிருப்பான், ராத்திரி பகலாக வந்து நின்று தண்ணியெல்லாம் திறந்து விட்டுருவானோ அப்படிலாம் பார்ப்பான். யானை வந்துடுமோ, சில பகுதிகளில் மிருகங்கள் வந்து அடிச்சுட்டு போயிடுமோ, இப்படிலாம் பயந்து பயந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு தண்ணி இல்லாமல் காஞ்சி கருகி நாளை கழித்து அறுத்துருவோம், அடுத்த மாதம் அறுவடை பண்ணிடலாம், கடனை கொடுத்துடலாம், ஏதோ சோத்துக்கு நெல்லுக்கு ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு அந்த கருகி கிடக்கிற காட்சியை பார்த்தா என்ன செய்வான்? மாரடைப்பு போகாது, அதிர்ச்சி ஆக மாட்டான். அப்போ அவன் தான் அதிகமாக சாப்பிட்றான். பொய்யாவும் சொல்கிறாங்க, சும்மா செத்தவன்லாம் சேர்த்து விட்ருவாங்க. இப்போ ஜெயலலிதா இறந்த அன்னைக்கு வேணால் தற்செயலாக செத்தான்னு வைங்களேன், ஜெயலலிதா மரணத்தை அதிர்ச்சி அடைந்து 7 தொண்டன் மரணம்னு ஆளுக்கு 5 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. அதெல்லாம் சும்மா அன்றைக்கி செத்தா போதும். மழை பெஞ்சுன்னு வைங்களேன், மழை பெஞ்சு இயற்கையாக ஒருத்தர் செத்துருப்பான், மழை சாவில் கணக்கு சேர்த்து விட்ருவாங்க. அந்த மாதிரி சிலது விவசாயத்திலையும் செய்வாங்க. கூட்டி கழித்து பார்த்தாலும் ஜாஸ்தி அவன் தான். கூட்டி கழித்து துல்லிய கணக்கெடுத்து பார்த்தாலும் விவசாயிகள் தான் அதிகமாக இந்த அதிர்ச்சியில் சாகுறான், தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறான். இதுக்கு என்ன நிலைமை? இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற அளவுக்கு அவனை ஆக்குனது யார்? அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்னு கேட்டால், இதை ரசூலுல்லாஹ் உணர்ந்தாங்கல்ல, ஓசியாக கொடுப்பா, நிலம் வச்சுக்கிறோம் ஓசியாக கொடுக்குற மாதிரி. அப்போ அரசாங்கம் தானே சொந்தமாக வச்சுக்கிறீங்க, புறம்போக்கு நிலத்தில் அவன்கிட்ட கொடு, விவசாயம் பண்ண கொடு, எல்லாமே இலவசமாக கொடு அப்படிங்கிற அளவுக்கு அவனை முன்னேற்ற வேண்டும். அழுகும் பொருள்கள்லாம் இருக்கிறது, அதை வச்சு பார்க்க முடியுமா? அந்த காலத்தில் தேவைக்கு உற்பத்தி பண்ணாங்க, இன்றைக்கி வந்து ஜாஸ்தியாக உற்பத்தி ஆகுது. ஜாஸ்தியாக உற்பத்தி ஆனாலும் ஒரு தக்காளி என்ன செய்ய முடியும்? எத்தனை நாளைக்கு வச்சுக்கிற முடியும்னா? 3 நாளைக்கு வச்சுக்கிற முடியுமா? அதுக்கப்புறம் அழுகி போயிடும். வருஷத்துக்கு வச்சு சாப்பிட முடியுமா அதை? அப்போ என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? அரசாங்கம் அந்த தக்காளி உற்பத்தி ஒன்றியா உனக்கு அதை பாதுகாக்க தரக்கூடிய கூடங்கள் இருக்கிறது. பல வருடங்கள் கெட்டு போகாமல் இருக்க வழியில் அந்த தக்காளியை பாதுகாக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு கூடத்தை அமைத்து கொடுத்து அரசாங்கத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார்களே. ஆனால் அந்த தக்காளி 50 காசு வைக்க தேவை வராது. ஒரே சீரான லெவலில் விற்றுக்கிட்டு இருப்பான், தக்காளி கிடச்சிக்கிட்டே இருக்கும், அழுகி போகாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யுதுன்னு கேட்டால், இனிமேல் தக்காளி பக்கம் தலை வச்சு படுப்பான்னு நினைக்கிறீங்களாமே? 100 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றவன் வந்து நீ தக்காளி உற்பத்தி பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? அந்த பகுதிக்கு தக்காளி இருக்காது, முடிஞ்சு போச்சா கதை. அது மாதிரி கரும்பு விவசாயம் பண்ணுறான், அவன்கிட்ட நீ வாங்குற ரேட்டு என்ன? இன்றைக்கி வந்து 45 ரூபா 50 ரூபா 60 ரூபான்னு சீனி விற்றுக்கிட்டு இருக்கிறது. நீ அவன்கிட்ட வாங்குற கரும்புடைய ரேட்டு வச்சு பார்த்தீங்கன்னா 5 ரூபா கணக்கு கூட நீ வாங்கலை. 1 கிலோ சீனி வந்து 5 ரூபா கணக்கு. 1 கிலோ சீனி உற்பத்தி பண்ணக்கூடிய கரும்பை 5 ரூபாய் அளவுக்கு அரசாங்கத்தில் நீ வாங்கிட்டு நீ வெளி மார்க்கெட் என்ன செய்கிற? 60 ரூபா 50 ரூபான்னு சீனி விற்கிற. அப்போ அந்த விவசாயிக்கு மட்டும் அந்த உரிமை இல்லை. விவசாயிகள் கஷ்டப்படுறதை உணர்ந்து என்ன செய்யணும்? அவர்களுக்கு அவன் என்ன கேட்குறான்? வங்கியில் வாங்கின அரசாங்கத்தில் வாங்கணும். எங்கள் பணத்தை நீங்கள்லாம் சாப்பிட்டீங்க, டெய்லி நாங்களும் உங்களுக்கு சோறு போடுறோம், சும்மா தரான்னு கேட்டுக்குறாங்க. விவசாயி சும்மா சோறு போடுறான்னு, சும்மா பாதி போடுறான், பாதி தான் காசு. அப்போ சும்மா தரா சும்மா தான் தர்றான். அவனுக்கு எவ்வளோ விற்றால் கட்டுப்படி ஆகுமோ அதில் பாதி விலைக்கு கம்பல்சரியாக நீ பிடுங்குற. சரி, இந்த பிடுங்குற விவசாயத்தையாச்சு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு. எவ்வளோ அயோக்கிய அரசாங்கம் நடத்துறான்னு பாருங்கள். என்ன கேஸு? தானிய கிடங்குகளில் பல வருடங்களுக்கு தேவையான குவிந்து கிடக்கிறது. இந்த அரசாங்கத்தில் நெல்லை வாங்குறான்ல, விவசாயிட்ட கோதுமையை வாங்குறான்ல, இந்த வாங்கின கோதுமை நெல்லையும் ஏழை மக்களுக்கு அள்ளியில் கொடுத்துட்டான்லாம் கிடையாது. பல வருடங்களுக்குரிய அளவுக்கு சேமித்து புழுத்து போய் கருத்து போய் நாற்றம் எடுத்து போய் அந்த நெல்களெல்லாம் குவிந்து கிடக்கிறது. அதைத்தான் ரேஷன் கடையில் கொண்டாந்து தர்றான். நாற்று அடிக்குதுக்கா, பார்த்துருக்கீங்களா? இந்த விவசாயி இப்படி அவனுக்கு தந்தான். அந்த விவசாயி உனக்கு தரும்போது அப்படி தகதகன்னு மின்னுச்சு. அந்த நெல்லை கொண்டு போய் 7 வருஷம் வச்சுருந்துட்டு இனிமேல் மனிதன் சாப்பிட முடியாது, எலி கூட சாப்பிடாது என்கிற நிலைமைக்கு வந்த உடனே அதை கொண்டாந்து ரேஷன் அரிசியில் என்ன செய்கிறான்? கொண்டாந்து கொடுக்குறான். அதுலேயும் போக மிஞ்சி கிடந்து நாசமாகி கொண்டிருக்கிறது. பெய்கிற மழையெல்லாம் அதில், வெயிலாம் அதில், அனைத்தையும் பாதுகாக்கிற வசதியும் உன்ட்ட வக்கும் இல்லை. அந்த வாங்கின உணவை பாதுகாத்து வைத்து ஏழை பாளையர் கொடுக்குறதுக்கு திராணி இல்லை. பிடுங்குற அவன்கிட்ட பறிக்கிறது நோக்கமாக இருக்கே தவிர அந்த வருஷத்துக்கு அளவுக்கு அது நீ பறிக்கிறியா? 7 வருஷத்துக்கு இடம் ஸ்டாக் வைக்கிறீங்க, பெருமை வேறு.
7 வருஷம் பஞ்சம் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு அரசு தானிய கிடங்குகளில் குவிந்திருக்குங்கிறான். இது வெக்கமா, இது பெருமையாடா? இது 7 வருஷத்துக்கு தானியத்தை குவித்து வைக்கிறேங்கிறிய, 7 வருஷத்தினுடைய விவசாயிய உழைப்பின் சுரண்டல் அது. அப்போ இந்த மாதிரி சுரண்டி கொண்டு அதை பாதுகாக்காமல் கோர்ட்டுக்கு உத்தரவு போடுறான். கூடிய சீக்கிரத்தில் அனைத்தையும் ஏழைக்கு விநியோகம் பண்ணி முடி. அதுக்கு வாங்காமல் இருக்கலாம். அவன்கிட்ட லெவிங்கிற முறையில் அடிமாட்டு விலைக்கு நீ வாங்குறிய, அந்த விலைக்கு நீ வாங்காமல் இருக்கலாமே. அப்போ இந்த அளவுக்கு விவசாயிகள் கஷ்டப்படும் பொழுது அவனுடைய கோரிக்கைக்கு ஏன் செவிசாய்க்க கூடாது? கடனாக தள்ளுபடி பண்ணுறான், மல்லாக்கு பண்ணுறீங்கள. 60,000 கோடி விட்டு ஏபம் பண்ணிட்டு போயிட்டான். அவருக்கு தள்ளுபடி கடன் 60,000 கடன். யார் கடனை தள்ளுறது? எங்கள் ரூபாயை நம்முடைய வரிப்பணத்திலிருந்து தான் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு அந்த கடனை கொடுக்க சக்தி உள்ள அவன் ஓடி போயிட்டான். ஓடாதவன் இருக்கான அம்பானி அதானி எல்லாம் கடன் வாங்கலையா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அரசாங்கத்துக்கு கடனை வாங்கி போடுறாங்க, திருப்பி செலுத்த மாட்டேங்கிறான். ஒரு சொத்தை விற்றா திருப்பி கொடுத்துடலாம், இருந்தாலும் இவன் கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லி நம்முடைய பணத்தை எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு கடனாக கொடுத்து விட்டு அவன்கிட்ட வாங்க முடியாமல் கடைசியில் வாரா கடன், அது தள்ளுபடின்னு சொன்னால் கேவலமாக போயிடும். வாரா கடன் எழுதி வச்சுருவாங்க. வராத கடன், அது என்ன அர்த்தம்? அதுக்கு வராத கடன் அர்த்தம், வராதன்னு அர்த்தம். வாரா கடன் எப்போ எழுதி விட்டானோ அது உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. கணக்கை டேலி ஆகுறதுக்காக வேண்டி அது கடன்கிற பேரில் இருந்துக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி கணக்கு டோட்டல் வித்தியாசம் வந்துட்டு இருக்கும். அதுக்காக வேண்டி வாரா கடன் போட்டு கழிச்சு விட்ருவாங்க. அப்போ இந்த வாரா கடன் போட்டு இத்தனை 1000 கோடி தள்ளுபடி பண்ணுறிய இந்த விவசாயி 10,000 ரூபா வாங்கி எதுக்காக வாங்குறான்? உரம் வாங்குறதுக்கு வாங்கியிருப்பான், பூச்சி மருந்துக்கு வாங்கியிருப்பான், ஒரு போர் போடுறதுக்கு வாங்கியிருப்பான், ஒரு கிணறு வெட்டுறதுக்கு வாங்கியிருப்பான், அதில் மாட்டை இறக்கிறதுக்காக ஒரு உழவுக்கு 2 மாட்டை வாங்கியிருப்பான். இதுக்காக வேண்டி ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கினான்னு வைங்க. அந்த வருஷம் உற்பத்தி ஆகலைன்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வங்கியிலேருந்து ரவுடி அனுப்புவாங்க. பேங்க்லேருந்து ரவுடிகள் போய் விவசாய கடனை கட்டுறியா, வீட்டு கதவை பிடிக்கிட்டு போட்டான், மாட்டை ஓட்டிகிட்டு போட்டான், உன் போகிற தண்ணி மண்ணை விட்டு மூடிட்டு போட்டான், கிணத்தை வந்து தூத்துட்டு போட்டான்னு கேட்பாங்க. என்ன செய்வான் அவன்? வாங்கின கடை 10,000 ரூபா அற்ப காசு கொடுக்க முடியலன்னு தெரியுது. அவன் சம்பாதி குடிக்க வருமானம் இல்லை, நீ தண்ணி கொடுக்கல, விவசாயம் இல்லை, உற்பத்தியும் ஆகலை. இந்த நெல்லை வச்சு தான் உனக்கு தர முடியும், நெல் இல்லை. இன்னும் 2 வருஷம் இப்படி வாழ்கிறவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். உனக்கு கடனை பற்றி நீ பேசுகிற, அவனுக்கு நம்ம வாழ முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவன்ட்ட போய்கிட்டு அவன்கிட்ட போய் வண்டி மாட்டை எடுத்துகிட்டு வர்ற, நிலையை பிடிங்கிட்டு வர்ற. ஏண்டா இதெல்லாம் வந்து நீங்கள் விவசாயிகளை நடத்துகிற விதமாக நாட்டுக்கு சோறு போடுறவனுக்கு இவ்வளோ பெரிய கொடுமைகள் இழுத்து கொண்டிருக்கிறீங்க. இன்னமும் அப்பாவையாக இருக்கிறான். அவன் மட்டும் ஒழுங்காக புரிஞ்சான்னு வைங்க, அப்போ வந்து இவங்க அரசாங்கத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. தெரியலை, ஸ்ட்ரைக் பண்ணால் நீ நாளைக்கு டாக்டர்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போகிறான், உயிர் காக்கிற மருத்துவர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறேங்கிறாங்க. விவசாயி பண்ணா 1 வருஷம் ஸ்ட்ரைக்கு, சாவு. என்ன 1 வருஷம் ஸ்ட்ரைக்கு? ஏன் ஸ்ட்ரைக்கு தான் செத்துட்டு பண்ணுறான், என்ன வேறு வேலை பார்க்கலாம், இதோட நல்ல சம்பளத்துக்கு போயிடுவான். இந்த விவசாயத்தை விட்டுப்புட்டு எதுக்குடா 70 ரூபா 60 ரூபாய்க்கு சம்பாதிக்கணும்? போயிட்டு எங்கேயா இப்போ சம்பளத்துக்கு இருப்பான் இருந்தேன்னு வை, இதை விட நல்லா தான் சம்பாதிப்பான். அவன் ஸ்ட்ரைக்குனாலும் செத்து போயிட போகிறதில்ல, நம்ம செத்து போயிடுவோம், நாடு செத்து போயிடும். அப்போ வந்து வளர்ச்சியை நோக்கி போகிற ஒரு நாட்டை அழிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அந்த விவசாயிகள் வாங்கின கடன் அரசாங்கத்தினுடைய அன்பளிப்பாக இருந்துட்டு போகுது. போ, உனக்கு செய்த அநீதிக்கு பரிகாரமாக இருக்கட்டும், உன்ட அநியாய ரேட்டுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம், உனக்கு நல்லது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா இல்லையா? அப்போ இவ்வளவுக்கு கதறாங்க, என்னென்னலாம் செஞ்சு பார்க்குறான். அந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ வெகுளியாக இருக்கான்னு வழங்குது. அவுத்து போட்டு வேணாலும் போவானா நிர்வாணமா டெல்லியில் நாட்டின் தலையை உலகமே காரி துப்பு, நாட்டின் தலைநகரத்தில் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிர்வாணம் வைக்கிறான். எங்கே? மோடி வீட்டை போய் முற்றுகையிடுறோன்னு சொல்லிட்டு முழுசாக அவுத்து போட்டு போய் நிற்கிறான். அட இந்த வெக்கத்தையே விட்டுட்டு போகிற அளவுக்கு வந்தால் என்ன பாதிச்சிருப்பான், எந்த அளவுக்கு அவன் கொடுமைக்கு உள்ளாகி இருப்பான், எவ்வளோ பெரிய வேதனை அனுபவித்தால் இப்படி மனசு வரும் ஒருத்தனுக்கு. அப்போ இந்த மாதிரி படும்போது என்னடா பிரச்சனைன்னு காது கொடுக்க மாட்டேங்கிறானையா? அட பேச மாட்டேங்கிறான். ஒரு நாட்டின் பிரதமர் நடிகைகிட்ட பேசுகிறான், கூத்தாடிகள்கிட்ட பேசுகிறான், கண்டவன்ட்டெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்கிறது. கிரிக்கெட் வீரர்கள்ட்ட போய் பேசுகிறான், கட்சிக்கார எம்பிகள்கிட்ட உட்காந்துட்டு அரட்டடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இவங்க டெல்லியில் இருக்கிறான், கூப்பிட்றது நிற்கிறான், கூப்பிட்டு பேசுங்கிறான், பேச மாட்டேங்கிறான்யா. ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து இதை விளங்கலைண்டா, என்னடா அந்த மக்கள் இப்படி கஷ்டம், என்னதான் மேட்ரு, இவங்களுடைய பிரச்சனை என்ன கேட்டால் அதுக்கு ஆன்டி இந்தியன்றாங்க. கேட்டான்னு வைங்களேன், நீ இந்தியாவுக்கு எதிரானவன், இவன் இந்தியாவுக்கு எதிரானவனா? ஏண்டா நாட்டு டெல்லியில் கிடந்து கத்துறவனா இந்தியாவுக்கு எதிரானவனா? அவன் தான்டா இந்தியாண்டல், அவன் தான்.
அவன் இல்லாட்டி இந்தியா இல்லை. அப்போ எவன் இந்தியாவாக இருக்கிறானோ அவனை நீ ஆன்டி இந்தியன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ குறைஞ்சபட்சம் விவசாயிகளுக்கு நபிகள் நாயகம் பார்த்த பார்வையை பாரு. அவனுடைய பொருள்கள் வந்து நியாயமாக விலை கிடைக்கிறதுக்குரிய உத்தரவாதத்தை நீ கொடு. அவனுடைய கஷ்டத்தில் நீ பங்கெடு. அவன் எல்லாத்துக்கும் பங்கெடுக்கிறான், நீனும் பங்கெடு. நமக்கு அவன் பங்கெடுக்கும், நம்ம பங்கெடுத்தா என்ன? நமக்கு அவனுடைய உழைப்பனை சும்மா தரான் இல்லைங்க. இப்போ அந்த ஊப்பியில் ஒரு கிறுக்கு போய் வந்திருக்கிறான் முதலமைச்சரா, யோகி அவன் பேர். அவன் என்ன பண்ணுறான்? மாட்டுக்கறி மூடு, மாட்டுக்கு விற்பனை செய்யாது. அவன் நினச்சிக்கிட்டு செய்கிறான், நம்மளை அழிக்க நினச்சிட்டு செய்கிறான். அவன் தப்பை வழங்கி வச்சுருக்கானுவோ. முஸ்லீம் மேட்டுமா நினைக்கிறாங்க. அந்த மாட்டில் கையை வச்சோம்னு சொன்னால் என்ன மாடு என்ன எங்களுக்குன்னு படைச்ச படைப்பாது? மாடு முஸ்லீமா? மாடு மாட்டுக்கு அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், மாட்டு கசாப்பு கடை வியாபாரம் சில முஸ்லீம் பண்ணுவான், அவ்வளோதான். திங்கிறனால முஸ்லீமா? கசாப்பு கடை வியாபாரம் முஸ்லீம் பண்ணாலும் அதை வாங்கி திங்கிறவன் யார்? தலித்து மக்கள் சாப்பிட்றாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாப்பிட்றாங்க. இந்த 3% 4% இருக்கிற அந்த சைவ கூட்டத்தை தவிர பாக்கி எல்லாருமே அதான் சீப்பாக இருக்கிறது, அது கம்மியாக இருக்குன்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்றாங்க. இது எல்லாருக்கும் மத்தியில் உணவு. ஆனால் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த பாய் தான் கசாப்பு கடை வச்சுக்கிறாங்க. இவங்களை அடிக்கிற அந்த அவரை சொன்னாரா இல்லையா, புனிதத்துக்கெல்லாம் கிடையாது. கோமாதா தெய்வங்கிறக்கா செய்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. கோமாதா தெய்வங்கிற இந்து மதத்தில் கிடையாது. இந்து மத புராணங்களில் இதிகாசத்துலேயோ மாட்டை தெய்வமாக்குற மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு இங்கே உண்டாக்குனது பின்னாடி. இந்து மதத்தினுடைய இதிகாசங்களில் கிடையாது. மாட்டை அறுத்து தீயில போட்டு இருக்கிற யாகம் தான் இருக்கே தவிர மாட்டை புனிதமாக கருதக்கூடியதெல்லாம் இவங்க பார்த்தாங்க. முஸ்லீம் மாட்டுக்கறி வச்சிருக்கிறான், மாட்டு தெய்வம் உண்டாக்கலாம், எதிர்ப்பு உண்டாக்கலாம், வெறுப்பு உண்டாக்கலாம் என்பதற்காக வேண்டி இந்த வெறுப்பை உண்டாக்கி முஸ்லீமுக்கு எதிராக மாட்டுக்கறி மூடு, வியாபாரம் பண்ணாதன்ட்டான். இது யாருக்கு எதிரான யுத்தம்? எங்களுக்கு எதிரானதா? அட இது யாருக்கு எதிரானது? அப்பட்டமாக விவசாயியின் மீது அடி. இது யாருக்கு அடி? இந்த மாட்டை வச்சுக்கிறவன் யார்? மாடை நம்மளா வளர்க்குறோம், நீங்களா மாட்டை வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்கிறீங்க. அறுக்கிற கசாப்பு கடை வச்சுருப்பீங்க முஸ்லீம்கள். மாட்டுக்கு சொந்தக்காரன்லாம் யார்? விவசாயி. அந்த விவசாயி என்ன செய்வான்? ஒரு மாட்டை வளர்ப்பான், பால் கொடுக்குற வரைக்கும் அந்த பாலை கறந்து சாப்பிடுவான். சரி, ஓகே. பால் கொடுக்க முடியலைங்கும்போது அது சாகுற வரைக்கும் 10 வருஷம் சும்மா தீனி போடுவானா? கிறுக்கனாமன் எங்கேருந்து போடுவான்? அந்த மாடு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பால் கறக்கும். குறிப்பிட்ட வயசு முடிஞ்ச பிறகு அது கண்ணும் போடாது, பாலும் கறக்காது. இந்த மாட்டை என்ன செய்கிறது? என்ன செய்வான்? சும்மா சோறு போட்டு முடியாது. அப்போ என்ன செய்கிறது? அடிமாட்டு விலைக்கு விற்று விடு. அடிமாடுனா என்னது? அறுத்து சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அவங்களை விற்றுட்டோம்னா அதை பராமரிக்கிற விஷயமும் போயிடுது. ஏதோ பாதி காசு கிடச்சி போயிடுது. 10,000 ரூபா மாடு ஒரு 5,000 ரூபா கிடச்சி போயிடும். நல்ல மாடு 10,000 ரூபான்னு சொன்னால் இந்த அடிமாடு ஒரு மாமிசத்துக்காக போகிற மாடு தானே, ஒரு 5,000 ரூபா யாருக்கு கிடைக்கும்? 5,000 ரூபா கொடுக்கக்கூடிய நாங்களாக இருப்போம். முஸ்லீம் கசாப்பு கடைங்க கொடுப்பான். வாங்குறவன் யாராக இருப்பான்? விவசாயியாக இருப்பான். அதுலேயும் மணலி போட்டாங்க. இப்போ இன்னும் தற்கொலை ஜாஸ்தியாக போகுது. மாட்டை இருக்காதுன்னு சொன்னோடனே அது மாதிரி என்ன செய்வான்? இந்த காளை மாடெலாம் உற்பத்தி ஆகுது. இந்த காளை மாடு அன்றைக்கி எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சு. வயலில் உழவு செய்வதற்கு மாட்டை வச்சு தான் உழவு செய்ய முடியும். இப்போ டிராக்டரை மாற்றி போட்டாங்க, அதுவும் கிடையாது. வண்டி மாடு மட்டும்தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ வண்டி மாடுகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று பார்க்குறோம். மீதி எல்லாம் வண்டியாக போச்சு, வாகனங்களாக போச்சு, எந்திர வாகனங்களாக போயிடுச்சு. அதுக்கு இந்த காளை மாடு யூஸ் ஆகாது. காளை மாடு வச்சுருந்தான்னு சொன்னால் வயலில் போடவும் முடியாது, வண்டிக்கு போடுறதுக்கு அவ்வளோக்கு தேவையும் இல்லை. வண்டி ஓட்டிக்கிட்டுலாம் போய் எவனை சரக்கு ஏற்றிட்டுலாம் போக மாட்டான். கிராமத்தில் யூஸ் ஆகும். மீதி காளை மாடு என்ன செய்கிறது? ஒரு மாடு 4 காலக்கண்ணு போட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு காலக்கண்ணை வந்தால் வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி 3 என்ன செய்கிறது? அப்போ அந்த 3 என்ன செய்கிறான்னு கேட்டால், மாமிசமாக விற்றா மட்டும்தான் அவனுக்கு கட்டுப்படி ஆகும். நீ விற்காத மாமிசம் இல்லைன்னு சொன்னால் அந்த காளை மாட்டை வச்சுட்டு எது பசு மாட்டுக்கு சோறு போட்டாலும் பால் கிடைக்கும். காளை மாட்டுக்கு தீனி போட்டால் என்ன கிடைக்கும்? அந்த காளை மாட்டுக்கு டெய்லி தீனியை போட்டான்னு சொன்னால் உனக்கு வேண்டாம் சாணி கிடைக்கும். நீனு பசுமாட்டு சாணியை தான் திம்பியே தவிர காளை மாட்டு சாணியை திங்க மாட்டேன், வழங்குதா? அப்போ பசுமாட்டு மூத்திரம் தான் குடிப்பியே தவிர காளை மாட்டு மூத்திரத்தை குடிக்கவும் மாட்டேன். இப்போ அது என்ன செய்கிற? அந்த காளை மாட்டை 4 காளை மாடு ஒருத்தன் இருந்துச்சுன்னு சொன்னால் விவசாயத்துக்கு டிராக்டரை விட்டுவிட்டீங்க, வண்டி மாட்டெல்லாம் காலி பண்ணி விட்டீங்க. அதை கறிக்கு தான் மாமிசத்துக்கு தான் விற்க முடியுங்கிற ஒரு நிலையில் அதையும் விற்காதுன்னு சொன்னால் நாங்கள் வாங்காமல் இருந்துட்டு போகிறோம். ஒன்றும் கிடையாது, வேறு வேலை பார்த்து பிழைச்சிக்கிடுவோம். இப்போ இந்த 4 மாடு வச்சுக்கிறேன் என்ன செய்வான்? இப்போ போட்டுட்டு இருப்பானா? அதை விட்டுருவான். அப்புறம் எலும்பு தோலுமா போய் தெருவில் பற்றி விட்டு ஊரான் வயல்லாம் மேய்ஞ்சி, ஏற்கனவே விவசாயம் கஷ்டப்பட்டு இருக்கிறான், அம்புட்டு வயலில் போய் மேய்ஞ்சி அவனுக்கு மேலே நஷ்டத்தை ஏற்படுத்தி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் சாவ போகுது. ஏன்டா விவசாயிகள் இது பாருங்கள், விவசாயியை பற்றி நினச்சிருந்தான்னு சொன்னால் இந்த மாட்டில் கை வைப்பானா? ஒரு விஷயத்தை வேறு வரைக்கும் போய் பார்க்கணும், மேலே பலதை மட்டும் பார்க்கக்கூடாது.
அது எங்கள் வேறு எங்கே இருக்குது, எங்கேருந்து முளைக்குது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சவன் தான் அறிவாளி. இவன் யோகிங்கிறாங்க, யோகம் பண்ணி என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல, முஸ்லீம் அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு மாட்டுக்கறி மூடுனான். நல்ல வேலைக்கு கோர்ட்டு தலையிட்டு தடை போட்டாங்க. இப்போ இந்த கிறுக்கு பையனுடைய உத்தரவுக்கு என்னச்சுன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டில் பாபர் மசூதிக்கு கிறுக்கு தீர்ப்பு வழங்கினான். இதுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கிவிட்டான். என்ன வழங்கிட்டான், இந்த உணவுகளை தலையிடாத, எதை திங்கணுங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறது அரசாங்கத்துக்கு கிடையாது, மாட்டுக்கறியை மூடுறது தடையை ரத்து பண்ணி விட்டான். யார் ஹைகோர்ட்டு மாட்டுக்கறி திறக்கலாம். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இவங்க சிந்தனைகள் எல்லாம் விவசாயியை மையமாக கொண்டே இருக்க மாட்டேங்குது. விவசாயி ஒரு இனமாக பார்க்க மாட்டேங்கிறான். அடைய அந்த விவசாயி இந்து தானடா அதிகமாக, நாங்கள் 2% 1% விவசாயத்தில் இருக்க மாட்டோம், அவனுக்கும் சேர்த்து நாங்கள் குரல், எங்கள் இஸ்லாம் குரல் கொடுக்குது, எங்கள் நபிகள் நாயகம் குரல் கொடுக்குறாங்க, நாங்கள் குரல் கொடுக்குறோம். நீ இந்துன்னு சொல்கிறியா, அந்த இந்து விவசாயி தானே தெருவில் நிற்கிறான், சாவ போகிறான், தற்கொலை பண்ணுறான். இது இப்போ இந்த மாட்டு பிரச்சனை எத்தனை பேர் போகிறான்னு பாருங்களேன். அப்புறம் கோசாலை இவ்வளோ செஞ்சுவிட்டு மாடை வளர்க்க முடியவில்லை என்றால் கோசாலையில் கொண்டாந்து விடுங்க. கோசாலைன்னா மாட்டை வளர்க்குறதுக்குண்டு ஒரு செட்டு போட்டு வச்சுருப்பாங்க, கோசாலைண்டு. அங்கே கொண்டு போய் மாட்டெல்லாம் விடுன்றாங்க. இப்போ தான் விளங்கு பாயிண்ட் எதுக்கு செஞ்சாங்கன்னு. நீ என்ன விவசாயி மாடு வளர்க்க முடியாதுல்ல, இங்கே கொண்டாந்து கோசாலையில் விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். கோசாலையில் கொண்டு போய் விட்டாங்க மாட்டை. 1000 மாட்டை கொண்டு போய் விட்டுட்டு அடுத்த மாதம் பார்த்தா 20 தான் இருக்குது. 1000 மாட்டை கொண்டு போய் உள்ளே விட்டா 20 மாடு தான் இருக்குது. எங்கடா மீதின்னு கேட்டால் எல்லாம் செத்து போச்சுன்னு கணக்கு காட்டிவிட்டு கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்க. இவனுங்களை எதுக்கு அடிமாட்டுக்கு அறுத்திங்கிறதுக்கு, அறுத்திம்பதற்காக வேண்டி அந்த படத்தோட ஆதாரத்தோட குமுதம் ரிப்போர்ட்டில் செய்தி வெளியிட்டு இருந்தார்கள். அப்போ அந்த மாடுகளை நீ விற்காத, நான் விற்றுக்கிறேன், விவசாயி வித்துறாத, நான் விற்பேன், வேறு மாநிலத்தில் விற்றுருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிவிட்டு அதில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவேன். பசுவின் மீது தெய்வம்னு சொல்கிறாங்க பாருங்களேன், தெய்வத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. விவசாய தலையில் கையை அடித்து விட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, மாட்டு பண்ணையை உண்டாக்கி அதை அனுப்பி விட்டு சம்பாதிக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. ஆக அந்த விவசாயிகள் பிரச்சனைக்கு தீர்வு என்னவென்று சொன்னால், அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இனம், நமக்காக தியாகம் செய்கிற ஒரு இனம், அவர்கள் உற்பத்தி பொருள்களுக்கு உரிய விலை கிடைக்காத ஒரு இனம், அதிகமாக ஏமாற்றப்படுகிற ஒரு இனம், புரோக்கர்களுக்கு நுழைஞ்சு அவர்களை ஏமாற்றி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் சிந்தித்து நபிகள் நாயகம் காட்டிய வழியில் அவர்கள் தீர்வு கண்டிருப்பார்களே. ஆனால் விவசாய பிரச்சனை ஒன்றா சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். விவசாயியுடைய கடனை ஒரு உத்தரவில், இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டாங்க. முதல்ல ஏதோ காரணம்லாம் சொன்னாங்க, இப்போ வேறு காரணம் தெரியுது. மிஷினை மாற்றி ஜெயிச்சுட்டானுவோம். மிஷினில் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க, 5 ஓட்டுக்கு 1 ஓட்டு விழுந்துடணும்னு வச்சுட்டாங்க. அப்போ இயற்கையாக ஓடுற ஓட்டோட சேர்த்து 5வது ஓட்டு தாமரண்டு முடிவு பண்ணிட்டாங்க. மிஷினில் போட்டு மாட்டிக்கிற வச்சுட்டாங்க, டெமோ பண்ணி காட்டுறாங்க. உத்தரவு ஓட்டெலாம் பிஜேபிக்கு போகுது. அப்போ மிஷினில் என்ன வேண்டாலும் செய்யலாங்கிறது அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. தேர்தல் கமிஷன் போய் சொல்லுது, அதை செய்ய முடியாதுன்னு. தாராளமாக செய்யலாம், மிஷினில் என்ன வேணாலும் செய்யலாம். நான் பேசுகிறது வேற ஆள் பேச மாதிரி காட்டிக்கலாம், பெரிய மேட்டரே கிடையாது. அந்த மாதிரி செஞ்சு ஜெயிச்சுட்டாங்க. ஒரு விஷயம் ஜெயிக்கும் போது விவசாயிகள் கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம்னு சொல்லி தொலைச்சி சொல்லிட்டாங்களா. ஆட்சிக்கு வந்தாச்சு. டெல்லியில் விவசாயிக்கு கத்திக்கிட்டு இருக்கான், இங்கே போய் தமிழ்நாட்டு விவசாயி கத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தள்ளுபடி பண்ணாமல் ஊப்பி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறோங்கிறார் பிரதமர். அவன் கேட்கவே இல்லை, அவன் போராட்டம் பண்ணவே இல்லை, அவன் எந்த அளவுக்கு தற்கொலையும் பண்ணிக்கிறவும் இல்லை. அப்போ அதிகமாக பாதிப்பு உள்ளான தமிழ்நாட்டில் இவன் கேட்குறான், கத்துறான், இவனுக்கு தள்ளுபடி இல்லை, அவனுக்கு தள்ளுபடி. என்ன அர்த்தம்? தள்ளுபடி பண்ண வேண்டியதுனா யாருக்கும் பண்ணாமல் மாரி பார்ப்போம். அப்போ அங்கே ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சு வந்ததுனால தக்க வைக்கணும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நீ கடனை தள்ளுபட முடியும் என்று சொன்னால், ஏன் எங்கள் தமிழ்நாட்டு விவசாயி நீ பண்ணக்கூடாது? அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாம் வரி கூட இயக்கம் நடத்திடுவோம். அப்போ எங்கள் வரி எங்கள் மக்களுக்கு யூஸ் ஆகணும், நாங்கள் இருக்கிற வரி தரணும். அப்போ காந்தி காலத்தில் செய்த, அப்படி தான் தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன், காந்தி காலத்தில் செய்த வரி கூட இயக்கம்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கம்னு கையில் எடுத்தால் மாத்திரம்தான் இது தீர்வு கிடைக்குங்கிறீங்களா? அப்போ ஒருத்தனுக்கு கடன் தள்ளுபடி, ஒருத்தனுக்கு இல்லை. தமிழ்நாட்டுக்காரனுக்கு இல்லை, வடநாட்டுக்காரனுக்கு இருக்குது. இதுலேயும் பாரபட்சமா? அப்போ தள்ளுபடினா சமமாக இருக்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ஒரு கடன் பட்டவர்களுக்குன்னு ஒரு பார்வை இஸ்லாத்தில் இருக்குங்க, நல்லா கவனிங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருக்கிறாங்க, 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க வெளியில், பள்ளிவாசலுக்கு வெளியில் பயங்கர சண்டை. என்னடா சண்டைன்னு பார்த்தா, ஒரு ஆள் கடன் வாங்கினாலும் ஒரு ஆள் கடன் கொடுக்க வேண்டிய ஆள். அப்போ 2 பேரும் கடன் கொடுத்தவர், 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படியான்னு சொல்லிட்டு என்னடான்னு கேட்குறாங்கன்னு, இவர் கடன் வாங்கி தரமாட்டேங்கிறாரு. நீ என்னப்பா செய்தி? நான் வேணும்டா, எனக்கு இல்லைன்றது, வசதி இல்லை, நான் என்ன செய்யறதுங்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டு பாதி வாங்கிக்கங்கிறாங்க. கடன் கொடுத்த 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கிடுவோம், தொகை சொல்லப்படலை. ரசூல் என்ன செய்கிறாங்க,
இல்லைங்கிறான்ல, 50 ரூபா வாங்கிக்க, 50 ரூபா தள்ளுபடி பண்ணு. சரி ரசூலுல்லாஹ் கட்டுப்படுறேன்ட்டார் அவர். அப்போ கடன் வாங்கிட்டு ஒருத்தன் கொடுக்க முடியலை என்று சொன்னால் தனி மனிதன் கூட பாதியை தள்ளுபடி பண்ணிட்டு வழிகாட்டுது மார்க்கம். நானே தனியாக ஒருத்தர் கடன் கொடுத்துட்டேன், முடியலைங்கிறான், இவ்வளோதான் தர ஏழைங்க, நான் தந்துட்டு போப்பா, நான் மன்னிச்சிடன்றேன்னு. இப்படி தான் ஒரு மனிதன் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்களே. அந்த விவசாயி கடன் இதை விட 1000 மடங்கு மேலா இல்லையா? அவன் எந்த லெவலில் இருக்கிறான், அவன் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறான். அப்போ இதையே நம்ம எல்லாருடைய எங்களுடைய பணம் தானே தள்ளுபடி பண்ணு, எங்கள் மக்களுடைய வரி பணத்தை மல்லையாவுக்கு பண்ணுறதுக்கு போல எங்கள் விவசாயிக்கு பண்ணு அப்படின்னு கேட்குற அநியாயம் இருக்குது. அப்போ வாங்கின கடனை கொடுத்தாவணுங்கெல்லாம் சட்டம் கிடையாது. யாருக்கு? வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணுறவனுக்கு உள்ள சட்டம் அது. இல்லையா கொடுக்க ஏழையா தள்ளுபடி பண்ணு, தனி நபரும் தள்ளுபடி பண்ணு, அரசாங்கமும் தள்ளுபடி பண்ணு. இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு அநீதி ரொம்ப இழைச்சிருக்கிறீங்க விவசாயிக்கு. மத்திய மாநில அரசாங்கம் சேர்ந்து நெல்லிலேருந்து கரும்புலேருந்து எல்லாத்தையும் அநியாய அடிமாட்டு விலைக்கு வாங்கி அவனை சுரண்டி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு தீர்வை இஸ்லாமிய ஆட்சி இங்கே இருக்குமையானால் 5 நிமிஷத்தில் முடிகிற விஷயம் இது. இஸ்லாமிய அரசாங்கம் டெல்லியில் உட்கார்ந்துருந்தால் 5 நிமிஷத்தில் தீர்வு. விவசாயி டெல்லிக்கே போக மாட்டான், தனி ஃப்ளைட்டில் அனுப்பி வச்சுருப்பாங்க, தள்ளுபடி ஓடி போய் இறங்கிக்கண்டு. இன்னைக்கு இவ்வளவுக்கும் அசையாத, சந்திக்க கூட மறுக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்குறோம். அதனால் இந்த மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை, இப்போ தண்ணி பிரச்சனை இருக்குது, குடிநீர் பிரச்சனை இருக்குது, எதை எடுத்துக்கிறங்களேன் அழகான வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் இருக்குது, நபிகள் நாயகம் சொன்ன போதனையில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தும் தெளிவான தீர்வுகள்லாம் இருக்குது. நீங்களே சிந்தித்து பார்த்து அதுக்கெல்லாம் கண்டறிந்து நடக்க வேண்டும். இப்போ அனைத்து பிரச்சனையும் தீர்வு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையுடைய அனைத்து பிரச்சனை நம்ம ஒரு வழிகாட்டியாக ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.